ஓம் शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आदौ देवकी देवी गर्भजननौ गोपीगृहे पालनम् मायापूतन जीवितापहरणौ गोवर्धनोद्धारणौ कंसचैतन गौरवादिहननौ कुन्ती सुधापालनम् एतद् भागवतं पुराणकथितं श्रीकृष्णलीलामृतम्। ஏழாம் தசகத்துல நம்ம முதல் ஸ்லோகத்துல பகவானுடைய விராட்ட ஸ்வரூபம் திரிகுணாத்மகன். அந்த விராட்ட ஸ்வரூபத்திலிருந்து பகவான் பிரம்மாவாக ஜனிக்கிறார் சத்தியலோகத்துல. அப்போ அவரை திரிகுணாத்மகன் சொல்றோம். ஏன்னா ரஜோகுணம் இப்போ அவர்கிட்ட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா அவருக்கு சிருஷ்டி காரியங்கள்ல அவருக்கு ஒரு ருச்சி அவருக்கு, அதை பண்ணணும்னுட்டு ஒரு ஆசை அவருக்கு. அப்போ நமக்கு என்ன தோன்றது என்னன்னா, பகவான் என்னத்துக்கு இந்த விராட்ட ஸ்வரூபம், அதுக்கப்புறம் என்னத்துக்கு இந்த 2 குணங்களோட வரார், அதுக்கப்புறம் சத்தஸ்வரூபமா வரார் வைகுண்ட லோகத்துல. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு கொஸ்டின், என்னத்தினால இப்படி எல்லாம் அவர் அம்சத்தை எடுத்துட்டு இருக்கார், என்னத்தினால இப்படி எல்லாம் அவதரிக்கிறார்ன்ட்டு நமக்கு ஒரு டவுட் வரும். இப்ப வந்து அஷ்டாங்க யோகத்துல நம்ம என்ன பார்த்தோம் என்னன்னா, அது ரொம்பவே கஷ்டம் எல்லாருக்கும் ஃபாலோ பண்றது. அப்போ பகவானுடைய ஒரு ஸ்வரூபமா இருந்ததுன்னா எல்லாருக்கும் பகவத் தியானம்ங்கிறதுல வந்து அவளுக்கு அத்தனை இது வராது, அவளுக்கு இல்லையா, ஈஸியா இருக்கும் அவளுக்கு ஸ்வரூபம்னு ஒண்ணு இருந்ததுன்னா. அப்போ விராட்ட ஸ்வரூபத்துல பகவத் தியானம் கொஞ்சம் எழுப்பமா இருக்கும் எல்லாருக்குமே. இப்போ அதுல வந்து நம்ம பார்த்தோம், அங்கங்கள்ல சர்வ பிரபஞ்சத்தையும் நம்ம பார்த்தோம். அப்படி தியானம் பண்ணலாம், எது நமக்கு இஷ்டமோ அந்த ஒரு அங்கத்தை எடுத்துட்டு அந்த ஒரு விஷயத்துல நம்ம தியானத்துல ஈடுபடலாம். அதுக்கப்புறம் அவர் வந்து ஸ்வயம் பிரம்மாவாக அவதரிக்கிறார் இல்லையா. பிரம்மா வந்து அவருடைய அம்சம்தான். அப்போ இப்ப சிருஷ்டி காரியம், இப்போ இதுல இருந்து பகவானுடைய விபூதிகள் இல்லையா, அவருடைய மகத்துவம். இப்போ பகவானுடைய மகத்துவம் தெரிந்தோறு நமக்கு வந்து இன்னும் ஒரு பக்தி பெருகிறது நமக்கு. இப்போ இது என்னன்னா, ஆக்சுவலா இது நமக்கு ஒரு பிராக்டிஸ் மாதிரி. அந்த தியானத்துல, பகவத் தியானத்துல எப்படி நம்மள முழுமையா ஈடுபடுத்திக்கிறது, படிப்படியாதான் நமக்கு ஈடுபடுத்திக்க முடியும். அப்போ 2 குணத்தோடு இருக்கும் பொழுது அவரோட சிருஷ்டி காரியத்தை பத்தி நம்ம பாக்குறோம். அடுத்து வந்து சத்வரூபம், ஒரே ஒரு குணம், அது வந்து சாட்சாத் பூலோக வைகுண்டத்துல இருக்கிற அந்த குருவாயூரப்பன் தான் சத்வகுணத்தோட இருக்கார். இப்போ இதுல நம்ம மறுபடியும் இந்த ஸ்லோகத்துல எல்லாம் பார்ப்போம் எப்படி பிரம்மாவுக்கு வைகுண்ட லோகத்தை எல்லாம் காட்டி கொடுக்குறான்னு. அப்படியாக முதல் ஸ்லோகத்துல பிரம்மாவுக்கு வந்து அந்த சிருஷ்டியில இஷ்டம். இப்ப அடுத்த ஸ்லோகத்துல இப்போ இந்த விஷயம் என்னவாக்குன்னுட்டு அவருக்கு சரியா புரிபட மாட்டேங்கிறது. அப்ப யோசிக்க தொடங்கும் போது ஒரு அசரீரை கேட்கறது வாக்கு. அப்ப அந்த அசரீரை கேட்கறதுக்கு ரொம்பவும் இனிமையாகவே இருக்கு. 2ஆம் ஸ்லோகத்தை ரொம்ப அழகா சொல்ற, தபே அப்படின்ட்டு சொல்ற பட்டத்திரி. தவம் பண்ணுன்னுட்டு அவரோட குரல் கேட்கறது அவர் காதுல. அப்போ அத உடனே வந்து சரின்ட்டு தவத்துல ஈடுபடுறதுக்கு இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்கிறது பிரம்மாவுக்கு தெரிய வருது. ஏன்னா ஜனிச்ச உடனே என்ன பண்ணுன்ட்டு ஒரு கன்ஃபியூஷன் தானே இல்லையா. அவரோட மனசுல ஆசை தனக்கு சிருஷ்டி காரியம் பண்ணணும், பகவானுடைய அம்சமா அவர் தரிச்சிருக்கார். ஆனா அது எப்படி அந்த ஆரம்பிக்கிறது, அதுல ஒரு சந்தேகம் வருது அவருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்றாருன்னா, தவம் பண்றதுக்கு தியானம் பண்றதுக்கு தொடங்கி விடுறார் பிரம்மா. அதுக்கு முன்னால அவர் என்னன்னா யோசிக்கிறார், அவர் யாரு இந்த மனுஷன், யாரு நமக்கு இந்த அசரீரை சொல்றது, அப்ப இது ஏதோ ஒரு அர்த்தம் பொதிஞ்சிருக்குங்கிறது மாத்திரம் அவருக்கு தெரியறது. அப்போ அவர் தியானத்துல ஈடுபடுறார். அதை பத்தி நம்ம 3ஆம் ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம். 4ஆம் ஸ்லோகத்துல என்ன இருந்ததுன்னா, பகவான் வந்து தியானத்துல ஈடுபட்ட உடனே வைகுண்ட லோகத்தை காட்டி கொடுக்கிறார் பிரம்மாவுக்கு. அது அற்புதமான அந்த வைகுண்ட லோகம். இப்போ அந்த வைகுண்ட லோகத்துல இதெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் இல்லையா அவருக்கு, இந்த தன்னுடைய சிருஷ்டியை பத்தி அவர் காட்டி கொடுக்கிறார். இப்போ இந்த வைகுண்ட லோகத்துல அதை பத்திய வர்ணனைகள் நமக்கு வருது. அதுல வந்து மாயை, அதுக்கு வந்து மாயைக்கு அங்க இடமே கிடையாது, அவளுக்கு எந்த விதமான காரியங்களும் இல்லைங்க. ஏன்னா சாமியம், குணசாமியம் அங்க. அப்ப எந்த விதமான விகாரங்கள் எதுவுமே கிடையாது வைகுண்ட லோகத்துல. அப்ப அந்த இடத்துல வந்து குரோதம் காமம் இதுக்கெல்லாம் ஒருமே இடம் கிடையாது. பகவானுடைய அந்த சாட்சாத்காரம், அவருடைய அந்த பிரகாசமான அந்த ஸ்வரூபம் மட்டும்தான் அந்த வைகுண்டத்துல இருக்கு.
இப்ப அதுக்கு மேல வந்து வைகுண்ட வர்ணனை நம்ம பாக்குறோம் ஸ்லோகம் 5ல. இப்போ இந்த மாதிரி இந்த வைகுண்ட லோகத்துல அவர் வந்து அங்க இருக்கிறவா எல்லாரும் எப்படி இருக்கா, இன்ஹாபிட்டன்ஸ் எப்படி இருக்காங்கிறத நம்ம பாக்குறோம் இல்லையா. அது இன்ஹாபிட்டன்ஸ் எல்லாரும் 4 கைகளோடையும், அப்புறம் அவளுக்கு இந்த உன்னத பதவி கிடைக்கிறது அந்த இடத்துல. அந்த பதவி கிடைக்கிறதுனாலயோ என்னமோ அவளுக்கு வந்து இப்பேற்பட்ட ஒரு உலகத்துல போய் அனுபவிக்கிறதுக்குள்ள ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது அந்த இன்ஹாபிட்டன்ஸ்க்கு இல்லையா. அந்த மாதிரி நம்ம பார்த்தோம். அப்புறம் இந்த வைகுண்ட லோகம் எப்படி இருக்குன்னா அது வந்து 14 உலகத்துக்கும் வகி வெளியே இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்தோம். நம்ம ஆக்சுவலா இது என்னன்னு மனசுக்குள்ள இருக்கிறதா எல்லாமே. இப்போ அந்த தியானத்துல பிரம்மாவுக்கு அதெல்லாம் அந்த மல்டிபிள் விஷன்ஸ் அவருக்கு வர்றது. அப்ப அதுவே அவருக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குறது இல்லையா. அது மாதிரிதான் நம்ம நினைச்சுக்கணும். வைகுண்டம்னா அது வந்து இதுக்கு வெளியே சத்தியலோகம் வரைக்கும் நமக்கு தெரியறது. ஆனா அதுக்கு மேல இருக்குங்கும் பொழுது நமக்கு எப்பவுமே ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யும். அப்போ அந்த வைகுண்ட லோகத்தினுடைய வர்ணனை பத்தி ரொம்ப அழகாக சொல்லிட்டு போற ஸ்ரீ பட்டத்திரி. அதுக்கப்புறம் அடுத்து என்ன பாக்குறோம்னா ஸ்லோகம் 6ல வந்து பொழுது மகாலட்சுமியோட அவர் உட்கார்ந்து இருக்கிறத நம்ம பாக்குறோம் இல்லையா. மகாலட்சுமி கூட அவர் இருக்கிறத அது ஏதாவது ஒவ்வொரு பார்ட் பை பார்ட் எப்படி இருக்குங்கிறத அவ பாக்குறா. மகாலட்சுமி சுத்திய எல்லாரும் இருக்கா. அவளுடைய வர்ணனைகள் எல்லாம் நம்ம ஸ்லோகம் 6ல பார்த்தோம். அப்புறம் அடுத்து என்னன்னா பகவானையே பாக்குறார் அவர் இல்லையா. பிரம்மா சாட்சாத் அந்த வைகுண்டநாதனை அந்த சிம்ஹாசனத்திலேயே பாக்குறார் அவர். அந்த அதி அற்புதமான அந்த ரூபத்தையும் பார்க்கிறார் பிரம்மா இல்லையா. ரத்னங்கள் பதித்த அந்த சிம்ஹாசனம் அதுல வந்து பிரம்மா வந்து அப்படி ஒரு சுரூபத்தையும் பார்க்கிறார். அப்போ ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் நீங்க பட்டத்திரியுடைய ஆதங்கம் அவருக்கும் தத்தைய பதம் தேகிமே இந்த மாதிரி அதுவும் சொல்லிட்டே போறது இல்லையா. அதை எனக்கும் அது விளங்கட்டும், அது சிறந்த விளங்கட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு சமயம் அவரும் பார்த்திருக்கிறோம் அப்படி அனுபவிச்சு எழுதுறாங்க உட்கார்ந்துட்டு. சோ ஆக்சுவலா அந்த ஸ்லோகம் படிக்கும் பொழுது அந்த வைகுண்டமே நம்ம கண் முன்னால வர மாதிரிதான் நமக்கு தோணும். அவ்வளவு அழகான வர்ணனைகள். அப்புறம் மேலும் அங்க இருக்கிறவாள் வந்து எல்லாரும் நீல அவள் திருமேனி எல்லாம் கருநீலமாக இருக்கு. அவருடைய மந்தஹாச புன்னகை. அப்புறம் கம்பு கதா அரி இல்லையா. சங்கு சக்கர கதாதாரியாக பகவான் விளங்குறார். சோ இதையும் நம்ம பாக்குறோம். அடுத்தது மேலும் மேலும் அப்படியே அழகா வர்ணிச்சுட்டே போறார் ஸ்லோகம் 8ல. அப்ப இந்த அற்புதமான இந்த இதை பார்த்துட்டு பிரமிச்சு பிழறார் பிரம்மா. அதை நம்ம ஸ்லோகம் 9ல பாக்குறோம். ஒரே பிரமிப்பு இவருக்கு இந்த பார்த்த உடனே. அப்போ பகவானை பார்த்து பிரம்மா சொல்றார், இது வந்து உனக்கு என் மனசுக்குள்ள இருக்கிறது என்ன உனக்கு தெரியும், எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்கிறார். ஏன்னா தவம் பண்ணுன்னுட்டு ஒரு குரல் கேட்டது இல்லையா. அப்ப தவம் பண்ணின உடனே பகவான் அந்த ஸ்வநிலையம் தன்னுடைய அந்த வைகுண்ட பதத்தை காட்டி கொடுக்கிறார். அப்போ அவர் என்ன பிரமிச்சு போயிட்டு அவர் கேட்கிறார், எனக்கு வந்து அந்த ஞானத்தை கொடு, அப்போ எப்படியாக்கும் இந்த சிருஷ்டியை தொடங்குறதுங்கிற அந்த அறிவு எனக்கு கொடுன்னுட்டு வேண்டிக்கிறார் பிரம்மா. கடைசியாக பகவான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு தோள் மேல கை வச்சு அவரை நிமித்தி அவருக்கு வந்து அவர் பிளஸ் பண்றார். பகவான் பிளஸ் பண்ணிட்டு சொல்றார், உனக்கு வந்து இந்த ஞானம் கிடைக்கும். ஆனா நீ அதனோடு நீ வந்து பந்தோபி சஞ்சாயத்தின்னா பந்தோபி சஞ்சாயத்தையும் நீ வந்து அந்த சிருஷ்டி காரியங்களோட நீ வந்து பந்திச்சுக்க மாட்டாய். அதை சொல்றார். ரொம்ப ஊடகமா சொல்றாரு இந்த இடத்துல பகவான். இப்ப அதனுடைய அர்த்தத்தையும் ஒரு பகவத்கீதையில இருந்து ஸ்லோகம் எடுத்து உங்களுக்கு சொன்னேன் அன்னைக்கு. பகவத்கீதையில பகவானும் சொல்றாரு இல்லையா, நான் சிருஷ்டி காரியங்கள் பண்ணாலும் நான் அதனோட ஒட்டிக்கிறது இல்லை, அதனுடைய பலாபலன்களையும் எனக்கு அதுல இஷ்டம் கிடையாது. அப்போ அதனால நான் வந்து கர்மம் பண்ணினாலும் நான் கர்மம் பண்ணாத மாதிரிதான், கர்மம் பண்ணாததுக்கு சமந்தான். ஏன்னா எனக்கு அதனோட நான் ஒட்டிக்கிறது இல்லை. அப்போ யோகிகள் எல்லாம் என்ன பண்ணுவான்னா தாங்கள் கர்மங்கள் எல்லாம் அவளுடைய என்ன சுதர்மமோ அதை பண்ணிட்டுதான் இருப்பா. ஆனா அந்த கர்ம பலனை அவ எதிர்பார்க்கவே மாட்டா. அதே மாதிரி அவ அந்த கர்மத்தோட தங்களை பந்திச்சுக்கவும் மாட்டாவா. அந்த மாதிரி இருந்தானா அவளுக்கு நிஜமாவே இன்னும் அந்த பதவி அவளுக்கு கிடைக்கிறது. சோ இப்படியாக அடுத்து வந்து நம்ம பாக்குறோம் பிரம்மா வந்து ரொம்ப சந்தோஷத்தோட தன்னுடைய சிருஷ்டியை தொடங்குவார். இப்போ இனி அடுத்து வந்து 8ஆம் தசகத்துல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். एवं तावत् प्राकृत प्रक्षयान्ते भ्रामे कल्पे आदिमे लब्ध जन्मा ब्रह्मा भूयस्त्वत्त एवाप्यवेदान् सृष्टिं चक्रे பூர்வகல்போபமானாம். இப்படியாக ஏவம் தாவத்து பிராகிருத பிரக்ஷயாந்தே, பிராகிருத பிரளயம், பிரளயத்தை பத்தி நான் பிரீஃபா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த மத்ஸ்யாவதாரம்
அது நம்ம பார்ப்போம். மத்ஸ்யாவதாரம் ஆக்சுவலா படிப்போம் நம்ம. அதே மாதிரி மார்க்கண்டேய சரித்திரத்துல மார்க்கண்டேயருக்கு கூட பகவான் பிரளயத்தை காட்டி கொடுக்கிறார். அதுவும் நம்ம பார்க்கிறோம். இப்போ அதுதான் பிரளயம்ங்கிறது என்னங்கிறது விவரமாக அந்த அந்த அதிகாரம் வந்தவுடனே நம்ம பார்ப்போம். இப்போ அந்த பிரளயத்தினுடைய கடைசியில அந்தே, அதாவது பிராகிருத பிரக்ஷய அந்தேன முடிவுல பிரம்மகல்பம் அடுத்த இது தொடங்குறது. அத பிரம்மா பிறக்கிறதுனால இது பிரம்மகல்பம்னு சொல்றோம். இப்ப அவர் எப்படி பிறக்கிறாங்கிறது இனிமே நம்ம பார்ப்போம். சோ பிராமே கல்பேனா அவர் பிறக்கிறது. இப்ப கல்பம்ங்கிறது ஒரு நாளையாக்கும் குறிக்கும். அதனுடைய கணக்கை நம்ம அடுத்த ஸ்லோகத்துல நம்ம பார்ப்போம். சோ அந்த பிராமே கல்பே, அந்த பிரம்மா தோன்றதுனால அதுக்கு பிராமே பிரம்மகல்பம் அப்படின்ட்டு பேரு. சோ அந்த பிராமே கல்பே ஆதிமே லப்த ஜென்மா. சோ அந்த சமயத்துல இவருக்கு ஜென்மா கிடைக்கிறது. பிரம்மாவுக்கு பிரம்மா ஜனிக்கிறார். இதைத்தான் நம்ம போன தசகத்திலையும் பார்த்தோம் இல்லையா? திரிகுணாத்மகன் திரிகுணாத்மகனாக மாறிவிடுறார் இல்லையா? அப்போ சத்தியலோகத்துல அவர் பிரம்மாவாக ஜனிக்கிறார். இப்போ அதனோட கண்டினியூவேஷன் நம்ம பாக்குறோம். இப்போ இந்த இது பிரளயம் எல்லாம் முடிஞ்ச உடனே அடுத்த கல்பம் தொடங்குறது. அத பிரம்மா பிறக்கிறதுனால அது பிரம்ம கல்பம். கல்பம்னா நாள்னு அர்த்தம். அவ்வளவுதான். நம்மள நாட்கள்னு சொல்றோம் இல்லையா? அது கல்பம்னு சொல்லுவோம் சமஸ்கிருதத்துல. சோ அது பிரம்ம கல்பம். அந்த பிரம்ம கல்பத்துல பிரம்மா ஜனிக்கிறார். சோ லப்த ஜன்மா பிரம்மா பூயஸ்வத்த ஏவாப்பிய வேதான். அப்போ அவருக்கு இந்த வேதங்கள் எல்லாம் அவருக்கு கிடைக்கிறது பகவான் கிட்ட இருந்து. இப்போ எப்படியாக்கும் இந்த சிருஷ்டி காரியத்தை தொடங்கணும். இப்ப ஜென்ரலா நம்ம பிரம்மாவை பார்க்கும் பொழுது 4 கையில 4 வேதங்கள் வச்சுட்டு இருப்பார். 4 வேதங்களை குறிக்கிறதுன்னு சொல்லுவார். நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எல்லாம் உண்டு அதுல. சோ அவர் ஆக்சுவலா பார்க்க போனா அது என்ன அர்த்தம்னா, அந்த ஞானம் இருக்கு, அந்த பூர்வ ஜென்ம ஞானம் அவருக்கு இருக்கு. அப்போ அந்த இன்டெலிஜென்ஸ் சொல்றோம் இல்லையா? அதுதான் இங்க வேதம் வாயால சொல்றதாக்கும் வேதம்ங்கிறது. இப்ப நமக்கு எழுதி புஸ்தகத்துல எல்லாம் கிடைக்கிறது. அப்போ இங்க ஆப்பிய வேதான் ஏவா வேதம் ஏவ ஆப்பியனா என்ன அர்த்தம்னா, அவருக்கு அந்த ஞானம் இருக்கு ஏற்கனவே. அப்போ அதை இப்படி சொல்றது, அவருக்கு அந்த வேதங்கள் எல்லாம் பகவான்கிட்ட இருந்து கிடைச்ச மாதிரி. ஏன்னா பகவானுடைய சுரூபம் தான், அவருடைய அம்சம்தான் பிரம்மா. சோ அது என்னத்துக்கு அவர் சத்தியலோகத்துல அவதரிக்கிறார்னா, சிருஷ்டி குசுர அவர் சத்தியலோகத்துல இப்ப அவதரிச்சிருக்கார். அப்போ அந்த சிருஷ்டி காரியத்துக்குள்ள அந்த ஞானமும் அவருக்கு வேணும் இல்லையா? அதனால அப்படி சொல்றார். ஏவாப்பிய வேதான், அந்த வேதத்தை எல்லாம் அவர் கிடைக்கிறது அவருக்கு. அப்போ சிருஷ்டிம் சக்கரே, தன்னுடைய சிருஷ்டி காரியத்தை எல்லாம் தொடங்குறார் பிரம்மா ரொம்ப சந்தோஷத்தோட இல்லையா? சிருஷ்டிம் சக்கரே பூர்வ கல்போபமானாம். முதல்ல எப்படி இருந்தோ, முதல் கல்பத்துல எப்படி இருந்ததோ அதே மாதிரி இந்த கல்பத்திலையும் இப்ப மறுபடியும் ஜனிக்கும் பொழுது அதேதான் மறுபடியும் சிருஷ்டியாருது. அதே என்னெல்லாம் இருந்ததோ பூர்வ ஜென்மத்துல இருந்துதான். இதை நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் தசகத்துல எல்லாம் நம்ம பார்த்தோம். எப்பவுமே எது முன்னால இருக்கோ அதேதான் லேட்டண்டா இருக்கும். அது அப்ப அதேதான் மறுபடியும் மறுபடியும் தோன்றும். எதுவுமே பிரளயம்னு அழிஞ்சு ஒண்ணும் போறது இல்லை. எல்லாமே ஒரு இடத்துல சேஃபா தான் இருக்கு. அதுல இருந்து மறுபடியும் அது வர்றது அவ்வளவுதான். இப்ப மரத்துல இருந்து இப்ப விதையெல்லாம் கீழே விழுறது இல்லையா? அந்த விழுந்த விதைகள் எல்லாம் எங்கேயோ பூமிக்கு அடியில இருக்கும். அது அப்புறம் வெள்ளம் அது முளைச்சு வருது. இல்லாட்டா அது ஏதாவது காத்து கீத்து எங்கேயானது கொண்டு போயிருக்கும். ரொம்ப நாளைக்கு ஒரு வேற ஒரு இடத்துல இந்த மரம் முளைச்சிருக்கும். இப்போ ஒரு மரம் பட்டு கீழே விழுந்ததுன்னா அது உடனே போயிடுறதுன்னு அர்த்தம் இல்லை இல்லையா? மறுபடியும் அதுக்கு அதனுடைய விருத்தி பண்ணிக்கிறது. அதனுடைய மரம், அந்த மரம் தன்னுடைய செடிகள் எல்லாம் மறுபடியும் மறுபடியும் இது விருத்தி பண்ணிட்டேதான் இருக்கும். அப்ப எப்படி பழசு எப்படி இருந்ததோ அதே மாதிரி விருத்தி பண்ணிக்கிறது இல்லையா? அதனோட கேரக்டர் எதுவும் சேஞ்ச் ஆயிருது இல்லை. அதே மாதிரிதான் இங்கேயும் பிரளயம்னு வந்ததுன்னா எல்லாம் வாஞ்சு போனாலும் அது எங்க இருக்குங்கிறது நம்ம பார்ப்போம். இப்போ அது மறுபடியும் எப்படி பூர்வ ஜென்மத்துல எப்படி இருந்ததோ கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும். மறுபடியும் அதே மாதிரி அதான் பூர்வ கல்போபமானா, பூர்வ கல்பத்துல முதல் கல்பத்துல எப்படி இருந்ததோ அதே மாதிரி பிரம்மா இந்த கல்பத்திலையும் தன்னுடைய சிருஷ்டியை அவர் தொடங்குறார். சோ இது இப்போ பிரம்மா ஜனிச்சதை நம்ம பாக்குறோம். இப்போ எப்படி அவர் சிருஷ்டி காரியத்துல தொடங்க போறாருங்கிறத பார்ப்போம். இப்ப அதுக்கு முன்னால நிறைய அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் வருது இல்லையா? அதனுடைய நாலேஜ் நமக்கு வேணும். சோயம் சதுர்யுக சஹஸ்ரமிதான்யஹானி தாவன்மிதாஸ்ச ரஜனீ பகுஷூ நிநாய நித்யாத்யசௌ த்வயி நிதீய சமம் ஸ்வசிருஷ்டை நைமித்திக பிரளயமாகுரதோஸ்ய ராத்ரியோம். கொஞ்சம் நீங்க கூர்ந்து கவனிக்கலாம். கொஞ்சம் அந்த கால்குலேஷன்ஸ் வரும், கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும் உங்களுக்கு. நீங்க கொஞ்சம் பார்த்துக்குங்க.
அதுல இனிமே இருக்கு, நீங்க மறுபடியும் அதை படிச்சுக்கலாம் பார்த்துட்டு. இப்போ கல்பம் கல்பம்னு சொல்றோம் இல்லையா? பிரம்ம கல்பத்துல பிரம்மன் தோன்றினார்னு சொல்றோம். இப்போ சரி, அப்படி எப்படி அந்த காலத்தை எப்படி கணிச்சிருக்காங்கன்னா, ச அயம், அதான் அந்த பகவானுடைய சதுர்யுக சகசிரம். சதுர்யுகம், இப்ப 4 யுகங்கள் என்ன? கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இதுதான் 4 யுகம். சோ சதுர்யுக சகசிரம். சகசிரம் வந்து 1000. அப்போ இது என்ன அர்த்தம்னா, சதுர்யுக சகசிரம் இதானி அஹானிங்கிற. ஹானின்னா டே டைம். சோ பகவானுக்கு வந்து இத்தனை வருஷ காலம் வந்து அவருடைய டே டைமா. நமக்கு ஆச்சரியமா இருக்குல்ல. நம்மளுக்கு ஒரு டேங்கிறது 12 மணிக்கூறுங்கிறோம், ஒரு ராத்திரிங்கிறது அனதர் 12 ஹவர்ஸ் சொல்றோம், 24 ஹவர்ஸ். ஆனா பிரம்மாவுக்கு எப்படின்னா சகசிர சதுர்யுகம், 4 யுகம். 4 யுகத்தில் உள்ள கணக்கையும் எடுத்துக்கணும் நம்ம. அதையும் எடுத்துட்டு அதான் 1000 மல்டிப்ளைட் பை 1000. அப்பதான் நமக்கு வந்து அது வந்து அவருக்கு ஒரு பகலாம். இப்ப நீங்க இந்த கால்குலேஷன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து தேவர்களுக்கெல்லாம் ஒரு நாள்ங்கிறது நம்மளுக்கு ஒரு வருஷம். 360 நாள்ங்கிறது அவளுக்கு ஒரு நாள். அவளுக்கு இது எப்படி பாருங்க, இதுல கிராஃப் வரையும் பொழுது பாருங்க, நிறைய பிக் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம சின்னதா அந்த கிராஃப்ல ரெப்ரசன்ட். 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர்ஸ். அந்த மாதிரி கிராஃப் கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி இருக்கு. சோ இந்த கணக்கும் அப்படிதான். அதே மாதிரி இப்போ தேவர்களுக்கு வந்து ஒரு வருஷம்ங்கிறது நம்மளுடையது 360 வருஷம். நமக்கு 360 வருஷம் போனா அது வந்து தேவர்களுக்கு ஒரு வருஷம் தான் இருக்கும். அப்போ சோ அந்த கணக்குல நம்ம போட்டுன்னு போறோம். இப்போ சரி, இப்போ வந்து சகசிர சதுர்யுகம்னு சொல்றா இல்லையா? அப்போ இந்த கால்குலேஷன் வச்சுக்கோ. சகசிரம் இப்போ முதல்ல கிருத்தயுகம் எடுத்துட்டானா, கிருத்தயுகத்துல வந்து நான் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலா அதுக்கு வந்து இயர்ஸ் கணக்கு உண்டு. அதாவது என்னன்னா, அது வந்து 4800 வருஷங்கள் கிருத்தயுகம். ஒரு வருஷத்து கணக்கு எப்படின்னு நம்ம பாத்துக்கணும். ஒரு வருஷம் நமக்கு 360 வருஷம் போனா அது ஒரு வருஷம் தேவரயுகம். அது நீங்க ஞாபகம் வச்சுக்கோ. சோ ஏன்னு போட்டானா அது அந்த நம்பர் மட்டும் இல்ல, அதோட 360 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ அது ஏங்கிறது கிருத்தயுகத்துல உள்ள இயர்ஸ். 4800 வருஷமும் என்னமோ கணக்குண்டு. அதோட நீங்க 360 மல்டிப்ளை பண்ணினா அத்தனை வருஷங்கள் வந்து கிருத்தயுகம். அதே மாதிரி திரேதாயுகம், அதே சேம் வே ஹவ் டு கால்குலேட். அதே மாதிரி துவாபர யுகம், அதே மாதிரி கலியுகம். சோ இது 4ஐயும் ஒன்னா ஆட் பண்ணிட்டு 360 நாள், 360 வருஷங்கள் இல்லையா? நம்மளோட 360 வருஷங்கள், அவளுக்கு ஒரு வருஷம். சோ இந்த 4 யுகங்களையும் நம்ம அந்த வருஷங்களை கூட்டிட்டு டைரக்டா 360ஆல மல்டிப்ளை பண்ணலாம். சோ அத்தனை வருஷ காலம் ஒரு பகலா. அது ஒரே, ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. அதுதான் நீங்க சதுர்யுக சகசிரம்னு சொல்றாங்க. அந்த சதுர்யுகத்துல அதை கால்குலேட் பண்ணிட்டு அதை 1000ஆல மல்டிப்ளை பண்ணலாம். அதை 1000 இயர்ஸ்ல மல்டிப்ளை பண்ணணும். சோ சதுர்யுக சகசிரம்ங்கிறது அது இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு இதுல. சோ நீங்க அதை கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. சதுர்யுகத்துல உள்ள வருஷங்களை அது வந்து இந்த ஹியூமன் இயர்ஸோட நம்ம பாத்துக்கிறோம் இல்லையா? 360 நாள் பெருக்கிறோம். சோ அத்தனை நம்மளுடைய ஹியூமன் இயர்ஸ் பிரகாரம் எத்தனைன்னு தெரியறது. அதையும் 1000ஆல மல்டிப்ளை பண்ணினானா அது வந்து அவருக்கு ஒரு பகல். ஒரு பகல் தான் பிரம்மாக்கு. ஏன்னா பகல்ல தான் அவருடைய சிருஷ்டிகாரியங்கள் எல்லாம் பகல்ல தான். ராத்திரி எல்லாம் நித்ரை, அது நம்ம பார்ப்போம். சோ அப்படியாக ஒரு பகல். அடுத்த லைன் பாருங்க, தாவன் மிதாஸ்ட ரஜினி பகுஷோ நிநாயங்கிறார். அதே மாதிரி ராத்திரி இல்லையா? அந்த ராத்திரி சமயமும் இதே கணக்கு தான். சோ ராத்திரியும் சதுர்யுக சகசிரம். சோ இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம். சோ முதல் இப்போ சதுர்யுக சகசிரம்னா உங்களுக்கு தெரிஞ்சு கொடுத்து, இப்ப அதே அளவுக்கு ராத்திரியா. அதுதான் தாவன் மிதாஸ்ச ரஜினி. ரஜினினா இருட்டு. பகுஷோ நினாய, அந்த மாதிரி எத்தனையோ கழிஞ்சுடுத்து. அதாவது பகல் இரவு பகல் இரவு அப்படின்ட்டு போயிட்டு இருக்கு பிரம்மாவுடைய கல்பத்துல. சோ இந்த பகல் இரவு பகல் சொல்றோம் இல்லையா? அதுதான் கல்பம்ங்கிறது. சோ பிரம்ம கல்பத்துல பகவான் ஜனிச்சிருக்கார். என்னத்துக்கு? சிருஷ்டிகாரியம் பண்ணறதுக்கோசரம் அவர் ஜனிச்சிருக்கார். ஸ்வயம் பிரம்மன் தான் அவர். சோ அவர் தான் இப்போ சிருஷ்டியில இறங்கி இருக்கார். சோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த கால்குலேஷன் புரிபட்டிருக்கும். அப்போ பகல் இரவு இது ரெண்டையும் பார்த்தோம். அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் கூட தெரியணும் நமக்கு. பரார்த்தம், அதுக்கப்புறம் அதுல பாதி பிரார்த்தம்னா என்ன, அந்த விஷயங்கள் எல்லாம் அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். அடுத்த ஸ்லோகத்துக்கு போகும்போது ஃபர்தரா நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். இப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு பகல் ஒரு இரவுக்கு இந்த கணக்கா. இப்போ நித்ராதி அசௌ. இப்போ வந்து நித்ர போறாராம். ராத்திரி ஆன உடனே பகலெல்லாம் சிருஷ்டி அவருக்கு. இப்ப ராத்திரி ஆன உடனே நித்ராத் அசௌ துவயி நிலீய
சமம் ஸ்வசிருஷ்டி, தான் உருவாக்கிய அந்த சிருஷ்டிகளோட அவர் இப்போ நித்திரையில போயிட்டு வருவார். அவர் தூக்கத்துல போயிடுறாரு. இப்போ நீங்க பார்க்கலாம் அந்த படத்துல, ராத்திரி ஆன உடனே அந்த அது பாம்புடைய அணை அந்த படுக்கையில அழகா அவர் நித்திர போவார். அவர் கண்ணு மூடி இருக்கும், அழகா நித்திர போயிட்டு இருப்பார் அவர். சோ நித்ராதி அசௌ துவயி நிலீய. துவயி யாரிங்க? அதாவது பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்றது இல்லவா, பகவான் தான் பிரம்மாவாக அவர் அவதரிச்சிருக்கார். சோ பிரம்மாதான் சிருஷ்டிகளை படைக்கிறார். அவர் அந்த சிருஷ்டிகளோட கூடி சமம் ஸ்வசிருஷ்டைஹி, தான் படைத்த அந்த சிருஷ்டிகளோட கூட அவர் நிலீய, அதாவது பகவானோட தஞ்சம் அடைஞ்சு விடுறார். அவர் பகல் எல்லாம் சிருஷ்டி பண்ணி டயர்டா இருக்கு இல்லையா அவருக்கு, பண்ணிட்டு என்ன பண்ண, அந்த பகல்ல இத்தனை பெரிய இது கேப் இல்லையா, அந்த கேப்ல சிருஷ்டி காரியம், அந்த சிருஷ்டி காரியத்தை எல்லாம் பண்ணிட்டு ராத்திரி ஆன உடனே அவர் நித்திரையில போயிடுறாரு. அதுதான் இங்க சொன்ன அந்த ராத்திரிய. நித்ரா அசௌ துவயி நிலிய, துவயி நிலிய தங்களிடம் தஞ்சமடைந்த, சமம் ஸ்வசிருஷ்டைஹி, தான் சிருஷ்டி பண்ணின அந்த சராசரங்கள், இந்த எத்தனை சிருஷ்டி பண்ணியிருக்கார் அது எல்லாத்தையும் சேர்ந்துட்டு ராத்திரியில அவர் பகவான்கிட்ட தஞ்சம் அடைகிறார். அதைத்தான் நைமித்திக பிரளயம்னு சொல்லுவார். இப்ப அந்த சமயத்துல, அந்த நைமித்திக பிரளயம்ங்கிற சமயத்துல சிருஷ்டி எதுவுமே கிடையாது. பகவான் யோக நிதிரையில போயிடுறாரு. அவர் சோ சிருஷ்டி காரியம் ஒன்லி அந்த பகல்ல மட்டும்தான். அந்த சதுர்க சகசிரம் இல்லையா, அந்த கல்பத்துல அந்த டே டைம்ல மட்டும்தான் அவருக்கு சிருஷ்டி. ராத்திரி ஆன உடனே அவர் நிதிரையில போயிடுறார். நம்மளாம் ராத்திரி ஆன படுத்துன்னு விடுறோம், தூங்கி விடுறோம், பகல் எல்லாம் வேலை பண்றோம், ராத்திரி அதே மாதிரிதான். சோ ராத்திரி ஆன உடனே நித்திரை ஆயிடுறது. அப்ப அதை தான் நைமித்திக பிரளயம். லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் பிராகிருத்த பிரளயம் அண்ட் நைமித்திக பிரளயம், கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. சோ நைமித்திக பிரளயம் அந்த ராத்திரியில நித்திரை போறதுதான் நைமித்திக பிரளயம். பிராகிருத்த பிரளயம்ங்கிறது மகா பிரளயம். அதாவது பிரம்மா ஒரு காலக்கெடுவு உண்டு. அவருடைய அந்த காலக்கெடுவு முடிஞ்ச உடனே வர பிரளயம் அது மகா பிரளயம்னு சொல்லுவார். பின்னால் ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் யூ வித் டூ மெனி பாயிண்ட்ஸ். சோ இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ்ல இந்த ஸ்லோகத்துல இது சொல்றாரு. பகல் எல்லாம் சிருஷ்டி, இந்த ராத்திரி அது நைமித்திக பிரளயம்னு சொல்லுவார். நைமித்திக பிரளயம் அப்போ அந்த சமயத்துல சிருஷ்டி காரியம் எதுவுமே கிடையாது. அதுதான் நம்ம இந்த இதுல பிக்சர்ல பாக்குறோம். இந்த கால்குலேஷன் நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் பிரீஃப் வேலை நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் போட்டோம்னா உங்களுக்கு ரொம்ப அது மில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸ் எல்லாம் போகும். இப்போ கன்ஃபியூஷன் ஆகும். ஆக்சுவலி இட் இஸ் ஜஸ்ட் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். அதனால ஏபிசிடின்னு போட்டு நாங்க மார்க் பண்ணிருக்கோம். இனி அடுத்த யாரும் பேஷண்ட் இருக்கா? ப்ளீஸ் மியூட் யுவர் ஆடியோ, ப்ளீஸ் மியூட் யுவர் ஆடியோ அண்ட் வீடியோ. அடுத்து பாக்குறோம். இப்போ அஸ்மாத்ருஷாம் புனரஹர்முகிருத்ய துல்யாம் சிருஷ்டிம் கரோத்யனுதீனம் சபவத் பிரசாதாத் பிராக் பிரம்ம கல்பஜனுஷாம் ச பராயுஷாம் தோ சுப்த பிரபோதன சமாஸ்திததா விசிருஷ்டி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லையா இந்த இடத்துல. இப்போ என்ன ஆகுது? ராத்திரி நித்திரை, அதை நைமித்திக பிரளயம்னு சொல்லுவோம். நீங்க படத்துல பார்த்தோம்னா எல்லாம் சுத்தமா பகவான் கிட்ட தஞ்சம் அடைஞ்சு எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு ராத்திரியில. இப்போ நம்ம என்ன பண்றோம்? நம்மளும் அப்படித்தானே. அப்ப ராத்திரி எல்லாம் தூங்கி விட்டு நெக்ஸ்ட் டே நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் நம்ம பாக்குறோம். முதல்ல அஸ்மாதிருஷாம், அதாவது நம்மள மாதிரி இருக்கப்பட்டவர் எல்லாம் புனரஹர்முக, புனக மறுபடியும் அகர்முக காரக்கார்த்தால் எழுந்திருக்கிறோம். அகர்முக கிருத்திய துல்லியா, என்னெல்லாம் பண்றோமோ அதை காத்தால இருந்து பிரஷ் பண்ணி காப்பி குடிச்சு இந்த மாதிரி நமக்குன்னுட்டு ஒரு ரொட்டீன் உண்டு இல்லையா, அந்த ரொட்டீனை நம்ம பாக்குறோம். அதுதான் அஸ்மாதிருஷாம் புனரஹர்முக கிருத்திய துல்லியாம். அதே மாதிரி சிருஷ்டிம் கரோத் அனுதி, சிருஷ்டி எல்லாம் பண்றார் பகவான். இப்போ இந்த பிரம்மா இப்ப காத்தாரி ஆயிடுச்சு. இப்போ மார்னிங் ஆன உடனே நம்ம எப்படி மார்னிங் எழுந்த உடனே நம்மளுடைய காரியங்கள்ல துல்லியமா பண்றோமோ இல்லையா, புனரஹர்முக கிருத்திய துல்லியாம்ங்கிற, கிருத்தியனை செய்யறது. நம்ம எப்படி நம்ம பகல்ல எல்லா காரியமும் பண்றோமோ அதே மாதிரி சிருஷ்டிம் கரோத்திய அனுதினம் தினமும் பகவான் பிரம்மாவும் தன்னுடைய சிருஷ்டியை தொடங்கி விடுவாராம். அதுவும் எப்படி? பவத் பிரசாதாத் அப்படின்னு குருவாயூரப்பனை பார்த்து ஸ்ரீமன் பட்டத்திரி சொல்றார். உன்னுடைய அந்த அனுகிரகத்தினால இப்போ பிரம்மா மறுபடியும் தன்னுடைய சிருஷ்டி காரியத்தை எல்லாம் தொடங்குறார். அதே போல இப்ப நம்மளும் அதே மாதிரிதான் இல்லையா. இப்போ பகவானுடைய பிளெஸிங் இருக்கு. அதான் ஒவ்வொரு நாளைக்கு நம்ம எழுந்த உடனே பகவானை பிரார்த்திச்சுட்டு பொழுது நன்னா இருக்கணுமேன்ட்டு நினைச்சுட்டு
நம்ம எழுந்திருந்தே நம்ம காரியங்கள் எல்லாம் பார்ப்போம். அதே மாதிரிதான் பிரம்மா தினந்தோறும் மகளெல்லாம் அவளுக்கு சிருஷ்டி காரியம் இருக்கு இல்லையா? இப்ப நம்மளுடைய ஒர்க் என்ன, அவருடைய ஒர்க் என்ன, அது பெரிய ஒர்க் இல்லையா? அந்த சிருஷ்டிங்கிறது ரொம்ப பெருசு. அப்போ அதுக்குள்ள அதுக்குள்ள அனுகிரகம் பகவான் கிட்ட இருந்து கிடைக்கிறது அவருக்கு. சோ அப்படியாக அவர் தன்னுடைய காரியங்களை சிருஷ்டி காரியங்கள் எல்லாம் தொடங்கிவிடுவார். இப்ப இதுல அடுத்து என்ன சொல்றாருன்னா, பிராக் பிராம கல்ப ஜனுஷாம். இப்போ அந்த பிரம்மகல்பத்துக்கு அந்த சமயத்துலதான் சிருஷ்டி காரியங்கள் நடக்கிறது. அந்த சமயத்துல சிருஷ்டி நடக்கும் பொழுது கராயுஷாம் து. கராயுஷாம்னா இப்ப நம்மள மாதிரி இருக்கிறவாள்லாம் என்னன்னா, மார்டல்ஸ் நம்மளுடைய இது தேகம் அழிஞ்சு போயிடுறது இல்லையா? அழிஞ்சு போன உடனே நம்மளுடைய கர்மாக்களுக்கு ஏத்த மாதிரி நமக்கு ஜென்மம் அமையும். இப்ப அடுத்த ஜென்மா நம்ம என்ன பாவகாரியம், என்ன புண்ணிய காரியம் என்னெல்லாம் பண்ணிருக்கோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு மரோ ஜென்மம் கிடைக்கிறது. இப்ப கீதையில என்ன சொல்லியிருக்காரு, நீ கடைசியில் என்ன நினைக்கிறாயோ அதுதான் உனக்கு அடுத்த ஜென்மத்துல லபிக்கும்ட்டு பகவானே சொல்றாரு. அவர் இப்ப நல்ல காரியத்தை பண்ணணும், நல்லதை நினைக்கிறது, இதுதான் நமக்கு பெரியவா சொல்லி கொடுக்குறா. இப்போ அந்த மாதிரி நமக்கு மறுபடியும் மறுபடியும் புனர்ஜென்மம் நம்ம இந்த ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம் சம்சாரிகள் நம்ம எல்லாம். ஆனா இந்த பராயுஷான் சில பேர் எல்லாம் எப்படி என்னன்னா, இந்த மார்க்கண்டேய மகரிஷியை பார்க்கலாம். அவளுக்கு எப்படி என்னன்னா சுத்த பிரபோதன, சுத்தன தூங்குறது, பிரபோதன எழுந்திருக்கிறது, சும்மா தூங்கி எழுந்திருக்கிற மாதிரியும் அவளுக்கு. அதாவது ராத்திரி பகவான் கிட்ட பிரம்மா அவர் சிருஷ்டித்த எல்லாம் பகவான் கிட்ட போய் தஞ்சமடைகிறது இல்லையா? அப்போ இவாளுக்கு அதே தான் நடக்கிறது. ஆனா அடுத்த நாளைக்கு நம்மளுடைய காரியம் டிஃபரெண்ட். ஆனா இந்த மாதிரி இருக்கப்பட்டவர் மார்க்கண்டேயர், பிருகு இவாள்லாம் எப்படி என்னன்னா அவளுக்கு தூங்கி எழுந்திருந்த மாதிரியா. அது என்ன ஒரு சந்தேகம் வருது நமக்கு. இப்ப மார்க்கண்டேய புராணம், மார்க்கண்டேய மகரிஷியை பத்தி நம்ம பின்னால படிப்போம். இப்ப மார்க்கண்டேயர் அவருக்கு தீர்காயசு இல்லையா? அவருக்கு பகவானுடைய சிவபெருமானுடைய ஆசையினால அவளுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கிறது. இதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ அவர் என்ன பண்றாருன்னா 6 மன்வந்திரம் தியானத்துல இருக்காராம். ஏன்னா அவருக்கு உயிர் இருக்கு எப்பவுமே. இப்போ 6 மன்வந்திர கணக்கெல்லாம் இனிமே வரும். இப்போ 6 மன்வந்திரம் அவர் தியானத்துல இருந்துட்டு 7வது மன்வந்திரத்துலதான் பகவான் நரநாராயண அவதரத்துல அவருக்கு முன்னால அவருக்கு மாயை காட்டி கொடுக்கிறார் அந்த சமயத்துல. அப்போ அத்தனை நாள் அவர் ஜீவிச்சிருக்காருன்னா என்ன அர்த்தம்? அப்போ அவளுக்கெல்லாம் தூங்கி எழுந்திருக்கிற மாதிரி இல்லையா? அவள இம்மார்டல் கிரீச்சர்ஸ் அவள். இப்ப நம்மளாம் மார்டல்ஸ், நமக்கெல்லாம் நம்மளுடைய தேகம் அழிஞ்சு போயிடுறது. இப்போ அந்த சூஷ்மங்கள் மட்டும்தான் அங்க இருக்கு, ஆத்மா தான் இருக்கு. சோ இந்த ஆத்மாக்கு ஒரு தேகம் தேவைப்படுறது. பகவான் அதை நம்மளுடைய பாவ புண்ணிய காரியங்களுக்கு ஏத்த மாதிரி நமக்கு மரோ ஜென்மம் அமைஞ்சு விடுறது. இவாள்லாம் அப்படி இல்லை. இவாளுக்கு பகவானுடைய இது கடாட்சம் இருக்கு இல்லையா? இவாளுக்கெல்லாம் இவாளுடைய பவர், இந்த யோகிக் பவர்னால இவாளுக்கு எப்படின்னா அந்த நைமித்திக பிரளயத்தப்போ பகவான் கிட்ட இருந்தாலும் அவளுக்கு தூங்கி எழுந்திருக்கிற மாதிரியா. அது மார்க்கண்டேய சரித்திரம் வரும்பொழுது நம்ம இதை பத்தி இன்னும் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு சொல்றேன் அது என்ன வாக்கும் இந்த மன்வந்திரங்களை இப்பயும் பார்ப்போம் மன்வந்திரங்கள் எல்லாம் என்னன்னு. அப்போ இது ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? இவாளுக்கெல்லாம் எப்பவுமே இவாள்லாம் இம்மார்டல், எப்பவுமே ஜீவிச்சிருக்காளே, இவாளுக்கெல்லாம் என்ன வாக்கும் நடக்கிறதுங்கிறத நம்ம யோசிப்போம் இல்லையா? அதனாலதான் பட்டத்தில் இதுல ஆட் பண்ணியிருக்கார். பிராம கல்ப ஜனுஷாம் பராயுஷாம் இப்பேற்பட்டவாள்லாம் சுத்த பிரபோதன தூங்கி எழுந்திருக்கிற மாதிரியா வாழ்க்கலாம். சுத்த பிரபோதன சமஹ அஸ்தி ததா விசிருஷ்டிகி. சோ இவாளுக்கு மறுபடியும் எந்த விகாரம் இல்லாம மறுபடியும் அதே மாதிரி எழுந்திருந்து தியானத்துல ஈடுபட்டு விடுவாள்லாம். சோ அதுதான் இவாளுடைய மகத்துவம். இந்த மார்க்கண்டேயர், பிருகு, நாரதர் இவாளை பத்தி எல்லாம் நம்ம பேசும்போது நமக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது. சோ தேர் இஸ் ஆல்வேஸ் a டிஃபரன்ஸ் இல்லையா? இப்போ அந்த பிரளய இப்போ கல்பத்துல என்ன நடக்கிறது, அப்புறம் அந்த ராத்திரி என்ன நடக்கிறது, அந்த பிரளய காலத்துல என்ன ஆக்சுவலா என்ன நடக்கிறது, அந்த பிரளய காலத்துல இந்த சிருஷ்டிகள் எல்லாம் என்ன ஆறுது இல்லையா? சூஷ்மம் அதெல்லாம் பின்னால பார்ப்போம். அப்போ என்ன ஆறுது, நம்மளுடைய தேகம் அழிஞ்சாலும் அந்த சூஷ்மங்கள் பகவான் இருக்கு. ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. சோ அவர் எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கார் தனக்குள்ள. அப்ப நமக்கு மரோ ஜென்மம் அமையிறது. ஆனா இப்பேற்பட்ட வாழ்க்கெல்லாம் மறுபடியும் தூங்கி எழுந்திருக்கிற மாதிரிதான் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல நம்ம பாக்குறோம். இப்ப மறுபடியும் இந்த அடுத்த ஸ்லோகம் வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் கூட கூர்ந்து கவனிங்கோ என்ன வாக்குன்னுட்டோ நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். போ பஞ்சாशदप्तमधुना स्ववयोर्धरूपम् एकं परार्धम् अधिवृत्य हि वर्तते सौ तत्रान्त्यरात्रिजनितान् कथयामि भूमन् पश्चाद्दिनावतरणे च भवत्विलासान्. பஞ்சாशदப்தம் 50 50ங்கிற நம்பர். அது
அதுனா இப்போ சொல்றேங்கிறார் அவர் ஸ்ரீமன் பட்டத்திரி. ஸ்வவயோர்த்த ரூபம்ங்கிறார். அதாவது பிரம்மாவுக்கு அது வந்து அர்த்த அர்த்த ரூபம். அதாவது அவருக்கு இத்தனை காலகட்டம் இருக்கு இல்லையா, அதுல பாதி கழிஞ்சிருக்கான் இவருக்கு, பிரம்மாவுக்கு. அதுதான் ஸ்வ வயோ வயகன்னு அவருடைய வயசுல அர்த்தம் பாதி ஆயிருக்கு. 50 என்னன்னா அடுத்த லைன் பாருங்க, ஏகம் பரார்த்தம் அதிவிருத்திய. ஆனா இப்போ இந்த கலியுகத்துல அந்த ஒரு பரார்த்தம் கழிஞ்சிட்டு இன்னும் ஒண்ணு நெக்ஸ்டுக்கு போயிருக்கோம். அதான் ஏகம் பரார்த்தம் அதிவிருத்தியங்கிறார். ஒண்ணு கூடி இருக்கான். அதிவிருத்திய ஹி வர்த்ததேசோ, ஒண்ணு கூட கூடி தாண்டி இருக்குன்னு சொல்றாரு அவர். அப்ப என்ன, இப்ப 51வது 2வது பரார்த்தம் 51 அந்த வருஷத்துல நம்ம இருக்கோம். இப்ப அப்ப மறுபடியும் நமக்கு ஒரு கேள்வி வருதுங்க. இப்போ இந்த டேபிள்ல நம்ம பார்த்தோம் பிரம்மாவுடைய கல்பம் இல்லையா, ஒரு நாள் கணக்கு பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு வருஷ கணக்கு பார்க்கணும் நம்ம, ஏன் மல்டிப்ளை பண்ணிட்டே போகணும் நம்ம இல்லையா, வருஷ கணக்குல நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அப்படி எல்லாம் கால்குலேட் பண்ணி வரும் பொழுது பகவான் இப்போ இவர் பிரம்மாவுக்கு அவருடைய லைஃப் ஸ்பேன் என்ன சொல்றாங்கன்னா 100 டிவைன் இயர்ஸ். அந்த 100ல இதெல்லாம் அடக்கும். சகஸ்ர சதுர்யுகம்ங்கிறது ஒரு டே கணக்கு, ஒரு நாள் கணக்கு. ஒரு நாள் அது 2 கல்பம். அந்த 2 கல்பத்தை அதுல இருந்து ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணோம். அதுல இருந்து மறுபடியும் 360 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணா அது ஒரு வருஷம்ங்கிறது அவருக்கு ஒரு டிவைன் இயர் அவருக்கு. அந்த மாதிரி அவருக்கு 100 டிவைன் இயர்ஸ் அவருடைய காலகட்டமா, பிரம்மாவுடைய காலம் அவருக்கு 100. சோ இது அந்த நாள் கணக்குல இருந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சுக்கலாம். சோ அந்த அந்த இது பிரகாரம் அவருக்கு 100 வயசுன்னு வச்சுக்கிறோம். நம்மள மாதிரி அவருக்கு 100 வயசு. அது டிவைன், ரொம்ப மங்களகரமான இது. ஏன்னா அவர் பண்ற காரியம் அப்படி இல்லை, சிருஷ்டி காரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. டிவைன் இயர்ஸ் அவரோடது. அதுல ஒரு பரார்த்தம் அது 2ஆ பிரிச்சிருக்கா. ஒரு பரார்த்தம்ங்கிறது 50 டிவைன் இயர்ஸ், அதுல பாதி. அதுதான் முதல் லைன்ல சொல்றார், வயோ வய வய அர்த்த ரூபம்ன்றார் அவர். அதாவது பாதி, ஒரு பரார்த்தம்ங்கிறது இந்த 150 ஒரு பரார்த்தம். அதுல ஒண்ணு எக்ஸ்ட்ரா, ஒண்ணு கூட கூடி இருக்கு, 51 அப்படின்ட்டு நம்ம பாக்குறோம் இங்க. சரி, இப்ப நம்ம பூஜை எல்லாம் பண்ணும் பொழுது சங்கல்பம் எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த சங்கல்ப ஸ்லோகத்தை நீங்க கேட்டிருந்தானா கொஞ்சம் அது இது ஞாபகப்படுத்தி பாருங்க. இந்த சங்கல்பம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. எல்லா பூஜை எல்லாம் பண்ணும்போது முதல்ல நம்ம சங்கல்பம் பண்ணுவோம். அதுல மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷேத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சுபே சோபனே முகூர்த்தே ஆத்திய பிரம்மணஹ. ஆராத்திய பிரம்மணஹ பிரம்மா இல்லையா, பிரம்மா தோன்றார். ஆத்திய பிரம்மணஹ த்விதீய பரார்த்தே. சோ இப்ப நம்ம பண்ற பூஜையில எல்லாம் என்ன சொல்லுவானா, த்விதீய பரார்த்தேன்னு சொல்றா. இப்ப என்ன அர்த்தம், இது 2வது பரார்த்தத்துல நம்ம இருக்கோம், அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது பிரம்மாவுக்கு 50 வருஷ காலம் முடிஞ்சாச்சு, 50 டிவைன் இயர்ஸ் ஆர் ஓவர். இப்ப நம்ம 2வது பரார்த்தத்துல இருக்கோம். சோ திதீய பரார்த்தே. அதுக்கு மேல பாருங்க, அடுத்து நீங்க அந்த சங்கல்பத்திலேயே படிச்சுட்டு போனீங்கன்னா த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராக கல்பேங்கிறார். அப்போ ஒரு கல்பம்ங்கிறது ஒரு நாள் இல்லையா. இப்போ ஸ்வேதவராக கல்பம்னுட்டு அந்த சங்கல்பம் பண்ணும்பொழுது நம்ம சொல்றோம். இப்போ அது என்ன அர்த்தம்னா, ஸ்வேதவராக கல்பம் என்னன்னா, சமயத்துல அந்த கல்பத்துக்கு வராக அவதாரம் எடுத்ததா சொல்றாவா. சோ வராக அவதாரம் எடுத்ததுனால அது ஸ்வேத வராக கல்பே. அது நம்ம வராக அவதாரம் பத்தி நம்ம படிப்போம். சோ ஸ்வேத வராக கல்பேன்னுட்டு அந்த சங்கல்பத்துல சொல்றோம். இப்போ இந்த கணக்கு பிரகாரம் என்னன்னா, கல்பம்னா இப்ப என்னன்னு உங்களுக்கு தெரியும். 18,000 கல்பங்கள் ஓவர் ஆயிருக்குன்னு சொல்றாப்போ. 18,000 கல்பங்கள் ஓவர் ஆயிடுதான். அந்த 18,000 கல்பங்களுக்கு எப்படி என்னன்னா ஒவ்வொரு கல்பத்துக்கு பேரு கொடுத்திருக்கா. இப்போ நம்ம ஒரு வருஷத்துல ஒரு மாசம் ஜனவரி டு டிசம்பர் சொல்றோம். ஜனவரி பிப்ரவரி, அப்புறம் டிசம்பர் கழிஞ்சாச்சு மறுபடியும் ஜனவரின்னு தான் சொல்றோம். அதே மாதிரி சண்டே மண்டே மறுபடியும் அதுக்கே தான் திரும்பி வரும். நட்சத்திரங்கள் அஸ்வதி பரணி கார்த்தி அது ரேவதி வரைக்கும் மறுபடியும் அஸ்வதி பரணி அதே தான் திருப்பி சொல்றோம். வருஷங்கள் எடுத்துக்கோ, ஜெய விஜயன் ஆரம்பிச்சுட்டு 60 வருஷம் முடிஞ்சாச்சுன்னா மறுபடியும் திரும்பி வரும் நம்ம இல்லையா. அது ஒரு கணக்கு இருக்கு, 60 வருஷங்கள்னு ஒரு கணக்கு வச்சுட்டு இருக்கா, மறுபடியும் அதே தான் திரும்பி வருது. இப்போ 18,000 கல்பங்கள்னு இருக்கும்போது 18,000 பேர் இருந்தானா நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியுமா என்ன? அப்போ புராணங்கள்ல என்ன பண்ணிருக்காங்க, மத்ஸ்ய புராணத்துல இது இருக்கு. அதுல அவ 30 கல்பத்தோடைய பேரு கொடுத்திருக்காவா. லைக் நம்ம ஜனவரி பிப்ரவரின்ட்டு பேரு கொடுத்திருக்கோம் இல்லையா ஒரு மாசத்துக்கு, அந்த மாதிரி 30 கல்பங்கள் பேரு கொடுத்திருக்கா.
ஒவ்வொரு இந்த 30 கல்பம் கழிஞ்சாச்சுன்னா 31 ஆரம்பிக்கும் பொழுது மறுபடியும் முதல்ல இருந்து போவான். ஜனவரி பிப்ரவரின்னு ஆரம்பிக்கிற மாதிரி அடுத்த வருஷம் ஜனவரி தொடங்கும் இல்லையா? இப்போ முதல் கல்பத்துக்கு போவா. அப்ப அந்த கல்பத்துக்கு அந்த சமயத்துல என்ன பேரோ அதே பேரு கொடுத்தோம். இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது 18 இது வளர்த்துட்டே போகும் இல்லையா? ஒன்னொடத்துக்கு பேரு கொடுத்துட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி இப்ப 60 வருஷம் கழிஞ்சாச்சு, இப்ப குரோதி வருஷம் இல்லையா? இப்ப 60 முடிஞ்சாச்சுன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் முதல்ல ஜெய விஜயன்ட்டு அதுக்கே போவோம் நம்ம. அப்போ அது அதே மாதிரிதான் எல்லாமே திரும்பி 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 ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். சோ அந்த மாதிரி 30 கல்பங்கள் பேரு இருக்கு மத்ஸ்ய புராணத்துல. அதுல ஒண்ணு ஸ்வேதவராக கல்பம். அப்போ இப்ப நம்ம இருக்கிறது ஸ்வேதவராக கல்பம். அந்த கல்பத்துல நம்ம போயிட்டு கலியுகத்துல ஸ்வேதவராக கல்பத்துல இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இனிமே அடுத்து இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது ஒன்னொன்னா ஞாபகப்படுத்தி பாத்துக்கோ இல்லையா? துவிதீய வரார்தே ஸ்வேதவராக கல்பே, அடுத்து வைவஸ்தவ மன்வந்திரேங்கிற இதே மறுபடியும் ஒரு அடிஷன் வருது. அதாவது நம்ம சங்கல்பம் பண்ணும்போது இந்த இதுல இருக்கோம், இந்த காலகட்டத்துல நம்ம இருக்கோம்ட்டு சொல்றாரு அவர் இல்லையா? அப்ப வைவஸ்தவ மன்வந்திரம். மன்வந்திரம்னா என்ன? இந்த மன்வந்திரம்ங்கிறது என்னன்னா பிரம்மாவுடைய ஒரு நாள் கணக்கு பார்த்தோம் இல்லையா? அந்த ஒரு நாள் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மன்வந்திரம்ங்கிறது பிரம்மாவுடைய 1/14 ஒரு நாள் கணக்கு உங்களுக்கு தெரியும். அதுல 1/14 ஒரு மன்வந்திரம் ஆச்சா. அந்த ஒரு மன்வந்திரம் அந்த அந்த மன்வந்திரத்துக்கு ஒரு மனு இருப்பார். அந்த மனுவோட பேரு 7 மனுக்களுடைய பேர் இருக்கு. அந்த இது வைவஸ்தவ மனு, சுயாம்புவ மனு, ரோச்சசின் நிறைய பேர்கள் உண்டு அவளுக்கு வரிசையா. அந்தந்த பேர் இது அதே மாதிரிதான் மாறி 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 வரும். இப்ப அந்த வைவஸ்தவ மன்வந்திரத்துல யாருக்கு நம்ம இருக்கோம் அது மாத்திரம் தெரிஞ்சுக்கணும். இதுல வைவஸ்தவ மனு யாருங்கிறது இப்ப நம்ம படிப்போம், மேற்கொண்டு நம்ம படிப்போம். மத்ஸ்யாவதாரத்துல வரும். மத்ஸ்ய புராணத்துல இருந்தா இந்த கால்குலேஷன் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ அங்க திருமல நாட்டு அரசன் சத்தியவிரதன் இருக்கான். அது 6வது மன்வந்திரத்துல நடந்த கதை மத்ஸ்ய புராணம். மத்ஸ்ய புராணம் 6வது மன்வந்திரம். இப்ப மன்வந்திரத்தை கணக்கு வரலையா? நம்ம இருக்கிறது 7வது மன்வந்திரத்துல நம்ம இருக்கோம். 6வது மன்வந்திரத்துல மத்ஸ்ய அவதாரம் எடுத்திருக்காரு பகவான். அப்போ அந்த இடத்துல இது சத்தியவிரதனுக்கு அவர் பிரளயத்தை காட்டி கொடுக்கிறார். எல்லாம் சுத்தி ஒரு போதிக்கிறார் எல்லாம். அந்த சமயத்துல பகவான் சத்தியவிரதனை 7வது மனுவா நியமிக்கிறார். அது முன்னே டிசைட் ஆயிடுறது. 6வது மன்வந்திரத்திலே அடுத்த மனு யாருங்கிறது டிசைட் ஆயிடும். வைவஸ்தவன்கிறவர் யாரு என்னன்னா விவஸ்வானுக்கு பிறந்தவர் வைவஸ்தவன். விவஸ்வான் யாரு? சூரியன். சூரிய புத்திரனாக்கும் விவஸ்வான் வைவஸ்தவன். அந்த சூரியன் யாரு? காசிவருக்கும் அதிதிக்கும் பிறந்தவராக்கும் சூரியன். இப்படியாக போயிட்டே இருக்கும் கதை. சூரிய புத்திரனான விவஸ்வானுக்கு பிறந்த வைவஸ்தவன். அந்த வைவஸ்தவ இப்ப அந்த மன்வந்திரத்துல நம்ம எல்லாம் இருக்கோம். இந்த எப்பவுமே இந்த சங்கல்பம் பண்ணும் பொழுது இதெல்லாம் சொல்லுவாவா. நீங்க ஞாபகப்படுத்தி பாத்துங்க. இது இப்போ உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆத்திய பிரம்மணக விதீய வரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்தவ மன்வந்திரே, அப்புறம் கலியுகே, இப்படி போயிட்டு இருக்கோம். அப்புறம் ஜம்பூத்வீபம் எல்லாம் ஆகும்போது இன்னும் பார்க்கலாம். இன்னும் நிறைய ஜம்பூத்வீபத்துல நம்ம இன்னும் நிறைய வர்ணனையில பார்ப்போம். இது மட்டும் நமக்கு போரும், கணக்குக்கு இது மட்டும் போரும். அப்படியாக ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த டேபிளை நீங்க பாத்துக்கோங்க. அந்த டேபிள்ல இருந்து ஒரு மாதிரி அவுட்லைன் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பரார்த்தம்னா என்ன, இப்ப எந்த பரார்த்தத்துல நம்ம இருக்கோம், கல்பம்னா என்ன, அதுல இப்ப எந்த கல்பத்துல நம்ம இருக்கோம், எந்த மன்வந்திரத்துல நம்ம இருக்கோம், அதையெல்லாம் தான் நம்ம சங்கல்பத்துல சொல்லி பூஜை எல்லாம் பண்றோம் நம்ம. ஏகம் பரார்த்தம் அதிவிருத்தியை வர்த்ததே சௌ. இப்போ அந்த கணக்கெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்தாச்சு, ஞாபகம் வச்சுக்கோ. தத்ராந்த ராத்திரி ஜனிதான். இப்போ இந்த பிரம்மா மார்னிங்ல முழுக்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? அதே மாதிரி எண்ட் ஆயிடும். எண்டானா அப்ப நிதிரைக்கு போயிடுவார். அப்போ அந்த ராத்திரி அந்த சமயத்துல நடந்த விஷயங்கள் கதையாமி பூமன்னு குருவாயூரப்பனை பார்த்து ஸ்ரீமன் பட்டத்திரி சொல்றார், நான் அந்த விஷயங்களை சொல்ல முடியும். கதையாமி பூமன்னு பஷ்டாத் மறுபடியும் தினாவதரணை டே டைம் வருது இல்லையா? அப்படியே அடுத்த கல்பம் ராத்திரி நைமித்திய பிரளயம், பகவான் தூங்கிட்டு இருக்கார், எல்லாமே தூங்குறது. அடுத்து டே டைம் வருது. டே டைம் வந்தோன்னா அந்த சமயத்துல நடக்கிற விஷயங்கள். பஷ்டாத் தினாவதரணேச்ச பவத் விலாசான், உங்களுடைய லீலைகளை பத்தி அவதாரங்களை பத்தி எல்லாம் என்னால சொல்ல முடியும் இல்லையா? அதெல்லாம் எல்லா புராணங்கள்ல எல்லாம் இருக்கு இல்லையா? இதுல இருந்து நமக்கு விஷ்ணு புராணத்துல இருந்து எல்லாத்துல இருந்தும் விஷயங்கள் கலெக்ட் பண்ணினதாக்கும் மத்ஸ்ய புராணம். இல்லைன்னா இந்த கணக்குகள் எல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஆனா இது எப்பவுமே இப்ப நம்ம கேலண்டர் வச்சுட்டு பாக்குறோம் இல்லையா? அதே பிரின்சிபலை வச்சுதான் இந்த பஞ்சாங்கம் எல்லாம் கணிக்கிறாவா.
அப்போ அதே பிரின்சிபல் வச்சுதான் இந்த மாசத்துக்கும் நட்சத்திரங்களுக்கும் இதெல்லாம் நீங்க நம்ம நினைச்சுக்காதுங்க. இப்போ ஒவ்வொரு நாளைக்கு இப்ப 27 நட்சத்திரங்களுக்கு தான் நம்ம கணக்கு வச்சுக்கிறோம் நம்ம. இப்ப அதை நம்ம பாட்டு கூட்டிட்டு ஒன்னொன்று புதுசா சொல்லிட்டு இருந்தா இட்ஸ் நெவர் எண்டிங் ப்ரோசஸ். ஏன்னா காலம் கழிஞ்சுட்டே இருக்கும். 18,000 கல்பத்துக்கு 18,000 பேரு கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, யாரால ஞாபகப்படுத்தி வச்சுக்க முடியும்? அப்ப என்ன பண்ணுவான்னா அந்த 30 பேர் இருக்குன்னா அதே திருப்பி 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 அதே தான் வரும். அப்போ நம்ம இந்த ஸ்வேதவராக கல்பத்துல இருக்கோங்கிறது நமக்கு தெரியறது. அப்படியா? அப்போ அதை நான் சொல்றேன். சோ தத்ராந்திய ராத்திரி ஜனிதான் கதையாமி பூமன்னு குருவாயூர் பார்த்து ஸ்ரீமன் பட்டத்திரி சொல்றார் பூமன்னு. பஷாத் தினாவதரணே, மறுபடியும் காத்தால் எழுந்த உடனே உங்களுடைய பகவத் விலாசான் தங்களுடைய விபூதிகளை பத்தி எல்லாம் என்னால சொல்ல முடியும் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல நம்ம பாக்குறோம். நீ அடுத்துல திடாவசானேத சரோஜயோனிஹி சுஷுப்தி காமத்வை சந்நிலில்யே ஜகந்தி சத்வச்சடரம் சமீயுஹு ததேதமே கார்ணவமாச விஸ்வம். தின அவசானே, தின அவசானம்னா முடியறது இல்லையா? தினாவசானேத்து சரோஜ யோனிகி, சர்வ பத்மத்திலிருந்து அவர் வந்தார் இல்லையா? அதனால பிரம்மாவுக்கு சரோஜ யோனின்னு ஒரு பேரும் உண்டு. சோ தினாவசானேத்த சரோஜ யோனிகி, இந்த பிரம்மா சுஷுப்தி காம துவை சந்நிலில்யே, அதாவது பகவான் கிட்ட இப்ப எல்லாமே அவர்கிட்டதான் இருக்கு இல்லையா? சுஷுப்தி அது முடிஞ்ச உடனே நித்திரைக்கு போயிடுறார். அந்த தான் சிருஷ்டிச்ச எல்லாத்தையும் தெரிஞ்சு பிரம்மா சிருஷ்டி எல்லாம் பகவான் கிட்ட துவயி சந்நிலில்யே, துவயி துவயிங்கிறார் ஸ்ரீமன் பட்டத்திரி பாருங்க. அதாவது குருவாயிருப்பர பிரம்மனா சொல்றாரு அவர். சோ துவயி நிலில்யே, உங்களிடம் எல்லாமே தஞ்சமடைந்துதாமே அப்படின்ட்டு சொல்றாரு இங்க. சுஷுப்தி காம துவயி சந்நிலில்யே. அப்புறம் ஜகந்தி சட்டரம் சமீயுகு, அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா சமஸ்த உலகங்கள் 3 உலகங்கள் எல்லாமே ஜகந்தி சட்டரம், சட்டரம் பகவானுடைய வயறு இல்லையா? அவர்கிட்ட ஒண்டி போயிடுறது எல்லாம் சட்டரம் சமீயுகு, அதுக்கு பக்கத்துல வந்துட்டு அதுக்கப்புறம் ததே ததா இதம் ததேதமே கார்ணவமாச விஸ்வம். ததேதம் ஏகாத், அதாவது அந்த சமயத்துல நீங்க பார்த்தீங்கன்னா முழு விஸ்வமும் ஒரே சமுத்திர கடா இருக்குமா. ஒரே ஏகார்ணம், ஆர்ணவம்னா சமுத்திரம். சோ எல்லாமே ஒரு சமுத்திரம் ஆயிடுறது. பிக்சர் has disappeared suddenly. I don't know what happened. எனவே நீங்க உங்களோட இதுல பாத்துக்கோங்க. நீங்க ததேதமே கார்ணவம் ஆச விஸ்வம், அந்த ஆசை என்னன்னா ஆயிடுறது அந்த மாதிரி. ததேதம் ஏகார்ணவம், ஆர்ணவம்னா சமுத்திரம். சோ ஒரே ஜலக்காடு சமுத்திரம் ஆயிடுறதுதான். இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். இப்போ நீங்க சுஷுப்தி காம துவயி சந்நிலில்யேங்கிறாரு. இது பகவான் கிட்ட எல்லாம் உள்ள போயிடுறது இல்லையா? உள்ள போய் அவர்கிட்ட தஞ்சமடைஞ்சாச்சு. இப்போ 3 உலகங்கள் 14 உலகங்கள் நம்ம பார்க்கணும்ல, எல்லாம் பகவானுடைய ஜட்டரம். அதுல சமீகு, அது சமீபத்துல தஞ்சமடைகிறது. அந்த சமயத்துல சூரியன் சந்திரன் எல்லாம் பிரகாசமா இருக்கும் இல்லையா? அத்தனையும் இப்போ ஜலத்துல அந்த காசல் வாட்டர் அதுலயாக்கும் பகவான் படுத்துட்டு இருக்கார். அந்த ஏகாரம் ஒரே சமுத்திரம். அந்த சமுத்திரத்துல ஆச விஸ்வம், விஸ்வம் முழுக்க கீழே நீங்க பார்க்கலாம். அதுல அப்படியே அடங்கி போயிடுறதான் எல்லாம். அப்ப என்ன ஒரு இருட்டுதான் இருக்கும் இப்போ. ஏன்னா பிரபஞ்சத்துல நம்ம எல்லாம் பாக்குறோம், நட்சத்திரங்களும் அதுவும் இதுவும் எல்லாம் பளபளன்னு மின்னிட்டு நம்ம எல்லாம் பாக்குறோம். சோ எல்லாமே பகவானுடைய சிருஷ்டி தான். சோ அந்த சிருஷ்டி முழுக்க அவர்கிட்ட ஒண்டி போயிடுறது. அவர்கிட்ட ஒண்டின உடனே என்ன ஆகுதுன்னா இருக்கிறதெல்லாம் இப்போ ஜலம்தான் இருக்கும். அப்போ பாக்கி இடங்கள் எல்லாம் நமக்கு ஒரே அந்தகாரம் ஆயிடும், இருட்டாயிடும். எல்லாம் அவர்கிட்ட இப்போ நிலில்யேன்னா அவர்கிட்ட அடங்கி ஒன்றி இருக்கான், தஞ்சம் அடைஞ்சு இருக்குன்ட்டு நம்ம இந்த ஸ்லோகத்துல நம்ம பாக்குறோம். நீ அடுத்து என்னன்னா தவைவ வேஷே பணிராஜி சேஷே ஜலைக சேஷே புவனே ஸ்மசேஷே ஆனந்த சானுபவஸ்வரூபः ஸ்வயோக நித்ரா பரிமுத்ரிதாத்மா. இந்த சமயத்துல பகவான் எப்படி இருக்காருங்கிறத ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்கீங்க. தவைவ தவ ஏவ தவைவ வேஷேங்கிறார். தவைவ வேஷே, அதாவது இப்போ பகவானுடைய இந்த ஸ்வரூபம் எப்படி இருக்குங்கிறத நம்ம இந்த ஸ்லோகத்துல பாக்குறோம். தவைவ வேஷே ஃபணிராஜி சேஷே. ஃபணிராஜி சேஷேன்னா அவர் சயனிச்சுட்டு இருக்காராம்.
பணின்னா பாம்பு. சோ பாம்புடைய அந்த படுக்கையில அழகா சயனிச்சுட்டு இருக்கார் பகவான். சோ பனி ராஜி சேஷே. சேஷே என்னன்னா இங்க அனந்த சேஷனை குறிக்கிறது. அதாவது பாம்பு இங்க இல்லையா, நீங்க பார்க்கலாம். ரொம்ப அழகா அதுல படுத்துட்டு இருக்கார். சோ இந்த பனிராஜி சேஷேங்கிறத அனந்த சேஷன், அதாவது அந்த பாம்புல படுத்துட்டு இருக்கார் அவர். ஜலேக சேஷே. இப்போ நீங்க சுத்தி எங்க பார்த்தாலும் ஜலம்தான். போன ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையா, ஏகார்ணவம் இல்லையா, ஆர்ணவம்னா சமுத்திரம், ஜலக்காடு தான் இப்போ எதுவுமே இல்லை. சோ ஜலேக மிச்சம் மீறி இல்லாம எல்லாமே ஜலக்காடா தான் இருக்கு, எதுவுமே தெரியாது. பகவான் படுத்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட ஒன்றி இருக்கு ஜலம் தான், எங்க பார்த்தாலும் ஜலம் பாக்குற இடத்துல எல்லாம். சோ ஜலேக சேஷே புவனே, புவனம் எல்லாம் அந்த ஜலத்துக்குள்ள இருக்கு. ஸ்ம சேஷே, பகவான் வந்து நித்திர போறாராம். அப்ப எத்தனை சேஷே வருங்க, பனிராஜி சேஷே ஜலே ஜலேக ஜலே அசேஷே, ஜலேக சேஷே புவனே ஸ்ம சேஷே. 3 இடத்துல வருது பாருங்க, 3 இடத்துக்கு வித்தியாசமான அர்த்தங்கள், வேற வேற அர்த்தங்கள் இங்க. சோ அவர் வந்து இப்ப நித்திர போயிட்டு இருக்கார். நித்திர போகும் பொழுது அந்த போஸ்டர் பாருங்க, என்ன டிப்பிக்கல் கேரக்டரிஸ்டிக் போஸ்டர் அந்த இடத்துல. சோ இந்த மாதிரி நித்திர போகும் பொழுது ஜென்ரலா என்ன நடக்கிறதுன்னா, இந்த தேவாதிகள் எல்லாரும் சுத்தி நின்றுட்டு இருப்பாங்க. சனகாதிகள் எல்லாம் நம்ம பின்னால படிப்போங்க, இம்மார்டல் கிரீச்சர்ஸ். சோ தேவாதிகள் சனகாதிகள் எல்லாரும் பகவானை சுத்தி நின்னுட்டு அப்படியே சேவிச்சு நின்றுட்டு இருப்பாளாம் எல்லாம். ஸ்ரீரங்கத்துல நீங்க பாக்குறீங்க இல்லையா, பகவான் இந்த கற்ப கிரகத்துல பார்க்கும் பொழுது நீங்க பார்க்கல, ஒரே டார்க்கா இருக்கும். அந்த மாதிரிதான் நம்ம நினைச்சுக்கணும். ஒரே கம்ப்ளீட் டார்க்னஸ். அப்போ அந்த ஜலத்துல வந்து அவர் படுத்துட்டு இருக்கார், சுத்தி வாழலாம், சுத்தி கூட இருப்பாளாம் இவாள இம்மார்டல் கிரீச்சர்ஸ். அப்ப பகவானை ஸ்துதி பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பாளாம் அந்த சமயத்துல. சோ இது ஒரு ஒரு டிப்பிக்கல் வந்து இவருடைய போஸ்டர் அது. அதுதான் தவ ஏவ வேஷேங்கிறார். வேஷம் டிப்பிக்கல் போஸ்டர் பகவானோடது. எப்பேற்பட்ட போஸ்டர், ஆனந்த சாந்திரானுபவ ஸ்வரூபங்கிறார். உன்னுடைய ஸ்வரூபம், பகவான் பட்டத்திரி வந்து குருவாயூரப்பனை பார்த்து சொல்றாரு, ஸ்வரூபம் உங்களுடைய ரூபம் ரொம்ப ஆனந்தமா இருக்காராம், ஆனந்தமா படுத்துட்டு இருக்காராம். ஏன் ஆனந்தமா இருக்காரு அவர்? ஏன்னா 14 உலகங்களும் இப்ப அவர்கிட்ட சேஃபா இருக்கு. சோ இஸ் வெரி ஹாப்பி, ஆனந்தமா இருக்காரு அவர் இல்லையா. அதான் ஆனந்த சாந்திரானுபவ. சாந்திர அது எப்பவுமே பூர்ணமாக அவர் நிம்மதியா படுத்துட்டு இருக்காராம் அவர், ஏன்னா சர்வமும் அவர்கிட்ட அடங்கி இருக்கு. சோ சாந்திரானுப ஸ்வரூபக, அது ஸ்வ யோக நித்ராங்கிறார். யோக நித்ரா அது என்ன வாக்கு? நித்ரான தூங்குறது. கண்ணு பாருங்க மூடி இருக்கு அவருக்கு, நல்ல யோக நித்திரையில இருக்காரு. யோக நித்ராங்கிறார். நம்ம போறது சாதாரண நித்திரை இல்லையா, யோக நித்திரையாம். இப்போ என்ன யோகம்னா அது ஒரு போஸ்டர் ஆகும். இப்போ நம்ம நிறைய யோகாசன பயிற்சி எல்லாம் பண்றோம் இல்லையா, ஒவ்வொரு பயிற்சிக்கும் ஒரு பேரு கொடுத்துருக்கா இல்லையா, என்னெல்லாமோ பேரெல்லாம் இருக்கும், நான் பண்ற வழக்கு தெரியும். அப்போ அதுக்கு ஒரு முத்திரை இருக்கும் இல்லையா, எப்படி பண்ணணும், அந்த போஸ்டர் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரிதான் பகவானுடைய இந்த நித்திரை, அது வந்து யோக நித்ரைன்னு சொல்றாரு. இந்த யோக நித்ரையில இது அவரோட டிப்பிக்கல் போஸ்டர். காலு பாருங்க, ஒரு கால் மடங்கி இப்படி நீட்டின்னு இருக்காரு அவர் இல்லையா, ஒரு கால் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. இந்த கதை சங்கு சக்கரம் எல்லாம் இருக்கு கையில இருந்து இப்படி, அதாவது அவர் பாட்டுக்கு நித்ரை குவைட்டா, காமன் குவைட் அவர் நித்ரை இருக்கார். அதனாலதான் ஆனந்த சாந்திரானுபவ ஸ்வரூபக அப்படின்ட்டு சொல்றார் பட்டத்திரிங்க. அப்புறம் ஆனந்தமா அவர், அதாவது தன்னுள்ள ரமிச்சுட்டு இருக்காராம் பகவான், ஆத்மாராமர் பகவான். சோ தன்னுள்ள ரமிச்சுண்டு அவர் படுத்துட்டு இருக்காராம் இந்த யோக நித்ரையில. சோ ஸ்வயோக நித்ரா பரிமுத்ரிதாத்மாங்கிறார். அது வந்து அவருடைய ஒரு பரிமுத்ரிதாத்மான ஒரு அடையாளம், அவரோடது இவருடைய சொரூபத்துக்குள்ள ஒரு அடையாளம். நீங்க அது படத்துல கோவில் எல்லாம் பார்த்தான்னா உங்களுக்கு கரெக்டா அந்த போஸ்டர் இருக்கும். சோ அதை நம்ம எப்பவுமே அதை பாக்குறோம் இல்லையா, இது தீபம் கொளுத்தி காமிச்சாதான் நமக்கு அவருடைய முகமே தெரியும். அப்போ அதே மாதிரிதான் அந்த இருட்டு இல்லையா, அந்த இருட்டுக்குள்ள அவரது எல்லாம் கண்ணா தூங்கின்னு இருக்கு இல்லையா, மூணு உலகமும் அவர்கிட்ட சயனிச்சுட்டு இருக்கு. அப்ப அவரும் அந்த ஆனந்தமா அந்த நித்திரையில, யோக நித்திரையில இருக்காராம் பகவான் இந்த நைமித்திக பிரளயத்துக்கு. இப்ப சுத்தி வாழ நின்று ஸ்தோத்திரம் சொல்லிட்டு பகவானை ஸ்துதி பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பான் அந்த சமயத்துல. அடுத்து என்ன நடக்கிறதுன்னா, இப்போ நித்திரையில இருக்காரு, காலாக்கிய சக்தி பிரளயாவசானே பிரபோதயேத் ஆதிஷதா கிலாதோ त्वया प्रसुप्तं परिसुप्त शक्ति பிரஜேன தத்ரா கில ஜீவதாம்னாம். காலாக்கிய சக்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காலம் என்கிற சக்தி. சக்தி என்ன, அது வந்து ஃபெமினின் ஜெண்டர் ஆகும். அப்போ காலத்துக்கு ஃபெமினின் ஜெண்டர் கொடுக்கிறார், மாயைக்கு ஃபெமினின் ஜெண்டர். இப்ப
இப்ப இவாள்லாம் எங்க போயிருக்கா? பகவான் பகவானுக்குள்ளதான் எல்லாரும் அடங்கி இருக்கா அப்போ இல்லையா? பிரம்மா சிருஷ்டிச்ச இது எல்லாமே மாயை உட்பட காலம் உட்பட எல்லாம் இப்போ பகவான் கிட்ட இருக்கு இப்போ அத்தனையும். அப்போ இவர் என்ன பண்றாருன்னா, அந்த பிரளயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால காலாக்கிய சக்தி பிரளயாவசானே அதுக்கு அவசானத்துக்கு இல்ல என்ன சொல்றாங்கன்னா, பிரளயம் அவசானம் ஆகும் பொழுது, அதாவது பிரளயம் முடியும் பொழுது பிரபோதயத்து எழுப்புடன்னு சொல்லி ஆதிஷதா கட்டளை இடுறாராம் மாயகிட்ட சொல்ற, பிரளயம் அவசானத்தப்போ நீ என்ன எழுப்பணும்னு சொல்றாரு அவர். அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. காலாக்கிய சக்தி பிரளய பிரளயாவசானே பிரபோதயேத்து என்ன எழுப்பணும்னுட்டு ஆதிஷதா கில ஆதோ அப்படி அல்லவா, அப்படி நீங்கள் ஆணையிட்டீராமே அப்படின்னுட்டு பட்டத்திரி குருவாயூர் பார்த்து கேட்கிறார். ஆமான்னு சொல்லுவார். கீழே ஒரு ஸ்பைடர் அந்த நெட்டோட காமிச்சிருக்கோம். இது என்ன அர்த்தம்னா, இந்த இது இந்த பூச்சி என்ன சிலந்தி பூச்சி என்ன பண்ணுன்னா எல்லாத்தையும் அந்த வலையெல்லாம் பின்னறது இல்ல, வலையெல்லாம் பின்னிட்டு அதுல பூச்சி எல்லாம் மாட்டிக்கும். அப்ப அதே மாதிரிதான் பகவான் சிருஷ்டியை பண்றார் இல்லையா? அந்த சிருஷ்டியில என்னத்துக்கு வலைன்னா அதுக்குள்ள அபோர்டு இல்லையா, அது வாழறதுக்குள்ளது எல்லா பதார்த்தங்கள் எல்லாம் வேணுமே இல்லையா, சகலமும் அது இருக்கிறதுக்கு இடம், சாப்பிடுறதுக்கு சாப்பாடு, அதனுடைய போஷணம் எல்லாமே பகவான் தானே பார்த்துக்கணும். அப்ப அது எல்லாமா கூடிதான் அவர் சிருஷ்டிக்கிறார். அந்த சிருஷ்டித்தை எல்லாத்தையும் தன்னுள் எப்படி அந்த சிலந்தி பூச்சி அந்த மறுபடியும் எல்லாத்தையும் தன்னுக்குள்ள இழுத்துடும், அது பின்னின வலையெல்லாம் தன்னுள்ள இழுத்துடும். அது எப்படி வலையை பின்னுறதுன்னா அது எச்சில அது வலையை பின்னுறது. சோ பின்னறதும் அதுதான், இழுத்துக்கிறதும் அதேதான். அதே மாதிரி பகவான் சிருஷ்டிக்கிறார், அந்த சிருஷ்டி தன்னுடைய சிருஷ்டியை தன்னுக்குள்ள கொண்டு வந்து விடுறாரு. அது ஒரு சிலந்தி பூச்சிக்கு இது மறுபடியும் நம்ம பின்னால குருக்களை பத்தி படிக்கும்போது நம்ம பார்ப்போம். நம்ம ரொம்ப அழகான ஒரு கம்பாரிசன் இது. சோ அந்த சிலந்தி பூச்சி மாதிரி அவர் சிருஷ்டித்த எல்லாமே இப்போ அவர்கிட்ட ஆனந்தமா செயலிச்சுட்டு இருக்கு. அப்போ அவர் காலசக்தியிட்ட ஆக்ஞிடுறாராம், நீ பிரளய அவசானத்துல நீ என்ன எழுப்பணும் அப்படின்ட்டு சொல்றார் பகவான் காலசக்தி கிட்ட. இப்ப பாருங்க, எல்லாமே பிரம்மா எங்க போனார்? பிரம்மா, மாயை, காலம் எல்லாமே குணங்கள், அந்த சூஷ்மங்கள், அந்த மார்கண்டேயர், அந்த அப்பேற்பட்டவா எல்லாரும் இப்ப பகவான் கிட்ட சயரிச்சுட்டு இருக்கா அத்தனை பேரும் இல்லையா? சர்வமும் அவர்கிட்ட தான் ஒடுங்கி இருக்கு இப்போ. அப்ப அந்த காலசக்திட்ட முதல்ல சொல்லி வச்சுடுறார், அவசாரத்துல நீ என்ன எழுப்பணும், ஏன்னா அடுத்த நாளைக்கு மறுபடியும் சிருஷ்டி காரியத்தை தொடங்கணும் இல்லையா? அதனால சொல்லு அவர் கட்டளையிட்டு வச்சிருக்காரு அவர். அப்போ துவயா பிரசுப்தம் பரிசுப்த சக்தி பரிசுப்த சக்தி பிரஜேன அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இது இந்த அதாவது பிரைமார்டி நம்ம எல்லா சிருஷ்டிக்கும் மூல பிரகிருதி, எல்லாத்துக்கும் ஒரு மூலம் இருக்கு இல்லையா? எதுல இருந்து தொடங்குறது எப்படி நம்ம அதெல்லாம் பார்த்தாச்சு ஏற்கனவே. எல்லாத்துக்கும் ஒரு அதிஷ்டான தேவதைகள் இருக்கா, அவ உருவாக்குறா, சூஷ்மங்கள் எல்லாம் உருவாக்குறா. அந்த மாதிரி எல்லாமே ஒரு பிரைமார்டியல் கிரீச்சர்ஸ்னு சொல்லுவோம். அந்த மூலங்கள் எல்லாமே பகவான் கிட்ட இருக்கு. அதுதான் பரிசுத்த எல்லாம் தூங்கின்னு இருக்கு. சக்தி விரச்சேன அது எல்லாமே தத்திர அகில ஜீவதாம்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் தாம் என்னன்னா பகவானுடைய அந்த சட்டரம் ஒரு இளைப்பாறும் இடம். தாம்னு சொல்றோம் இல்லையா, பகவான் இருக்கிற அந்த கோவிலுக்குலாம். அதே மாதிரி பகவானுடைய ஜடரத்துல அது எல்லா மூல பிரகிருதி மாயை அது இது எல்லாமே இளைப்பாடுறதுக்கு ஒரு இடமா இருக்கு பகவானுடைய இந்த ஜடரம். சோ துவயா பிரசுப்தம், அவர் நன்றாக தூங்கிட்டு இருக்கும் பொழுது இந்த சர்வ ஜீவராசிகளுக்கும் ஒரு இளைப்பாறும் இடமாக பகவான் இருக்கார் இப்போ. அப்படி இருந்தீராமே அப்படின்னுட்டு பட்டத்திரி குருவாயூர் பார்த்து கேட்கறது. அதான் எதுவுமே அவரை பார்த்தே கேட்டு இருப்பார் ஸ்ரீமன் பட்டத்திரி. இப்ப காலசக்திட்ட சொல்லி இருக்காரு இல்லையா, பார்க்கலாம் இந்த படம் ரொம்ப அழகா. It has been edited. Everything you have to enjoy. Karpagam has edited all this. Rama and Karpagam, both of them have edited. So you can see how beautifully they have edited these pictures. இப்ப அடுத்து என்ன ஆகுதுன்னா, சதுர்யுகாணாம் ச சஹஸ்ரமேவம் த்வயி பிரசுப்தே புனரத்விதீயே காலாக்கிய சக்தி பிரதம பிரபுத்தா பிரபோதயத்வாம் கில விஸ்வநாத. இப்ப சதுர்யுகாணம் சகசிரம் இதுன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ இல்லையா? 4 யுகங்கள் என்ன, சகசிரம்னா அது ஒரு காலம், கல்பம், ஒரு டே டைம். இப்ப டே டைம்ல இப்ப காலாக்கிய சக்தி அத சதுர்யுகாணாம் சஹஸ்ரம் ஏவம் இந்த காலகட்டம், அதாவது இந்த கல்பம். துவயி பிரசுப்தே இந்த கல்பத்துல தூங்கிட்டு இருந்தது எல்லாம் இல்லையா? துவயி பிரசுப்தே, சுப்தன தூங்குறது,
புனரத்விதீயே அத்விதீயமா இருந்துதான். நம்ம அத்வைத பிலாசபி நம்ம எல்லாரும் நம்புறோம் இல்லையா? எல்லாமே ஒண்ணுங்கிறது நமக்கு தெரியறது பாருங்க. இப்போ எல்லா சர்வமும் அந்த திரைலோக்கிய 3 உலகமும் பகவான் கிட்ட தான் உண்டின்னு இருக்கு. இப்போ அது எல்லாமே அவர் பரமாத்மா கிட்ட எல்லாமே இருக்கு. இப்போ இட்ஸ் a குட் எக்ஸாம்பிள் ஃபார் அத்வைதம் இல்லையா? நம்ம எல்லாமே ரெண்டு ரெண்டா பாக்குறோம். இப்போ அது எல்லாம் சிருஷ்டி கழிஞ்சு வெளியில வந்தாச்சுன்னா அந்த சிருஷ்டிகள் எல்லாம் நம்ம ஜீவாத்மாவா பாக்குறோம் நம்ம. ஆனா இப்போ அந்த சர்வ ஜீவாத்மாக்களும் அவர் சிருஷ்டித்த எல்லாமே இப்ப அவர்கிட்ட இருக்கு இல்லையா? அதனாலதான் இங்க பட்டத்துல என்ன சொல்றான்னா, துவயி பிரசுப்தே, உங்களிடம் எல்லாம் தூங்கிட்டு இருந்ததாமே, துவயி பிரசுப்தே புனர அத்விதீயே, எல்லாம் ஒன்று கூடி இந்த ஜீவாத்மா எல்லாம் பரமாத்மாவோட ஒன்றின் இருக்கு. அப்ப எல்லாமே ஒன்னா இருக்கு. இப்போ அதான் ஒரே ஏகார்ணவம் சொல்றா இல்லையா? அந்த ஜலக்காட்டுல இது ஒன்னா எல்லாம் ஒடுங்கி இருக்கு. சோ அத்விதீயேன்னு சொல்றாரு. பகவான் அத்வைத ஸ்வரூபம்ங்கிறது நமக்கு தெரியறது. அவர்கிட்ட நம்ம எல்லாருமே அவர்கிட்ட தான் இருக்கோம். சோ அவருடைய அபோர்ட்ல தான் நம்ம எல்லாரும் இருக்கோங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்கு சொந்த இந்த மாதிரி எல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வர்றது அத்விதீயத்தை நம்ம பிலீவ் பண்றோம். அதுதான். ஏன்னா நம்ம பகவான் நம்மளை சிருஷ்டிச்சிருக்கார். சோ அவருக்கு நம்மளை பார்த்துக்க தெரியும். நமக்கு வேண்டதெல்லாம் அவர் கொடுத்திருக்கார் இல்லையா? போஷணங்கள், இருப்பிடம் எல்லாமே அவர் கொடுத்திருக்கார். நம்ம இதை மிஸ்யூஸ் பண்றோம், அது வேற காரியம். சோ இது எல்லாமே அவர் கொடுத்தது விஷயங்களை தான் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். சோ அவர் சிருஷ்டி பண்ணினத்தை அவர் தனக்குள்ள இழுத்துன்னு விடுறாரு. அவ்வளவுதான். இழுத்துட்டு விட்டு மறுபடியும் 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 அடுத்தடுத்த இதுல காலகட்டத்துல மறுபடியும் சிருஷ்டிக்கிறார் அவர். இப்போ காலாக்கிய சக்தி பிரதம பிரபுத்தா, காலாக்கிய காலம்ங்கிற அந்த சக்தி பிரதம பிரபுத்தாவும் முதல்ல அது எழுந்திருக்கிறதா. இப்போ காலசக்தி முதல்ல எழுந்திருந்துடும். இப்போ ஏன்னா பிரளய அவசானமாயாச்சு, நீ அடுத்த நாள் தொடங்க போறது. அப்போ அது எழுந்திருந்து விடுறது. இப்போ காலாக்கிய சக்தி பிரதம பிரபுத்தா பிரபோதயத்வம், உங்களை எழுப்பித்தாமே. கட்டத்தில் குருவாயூர்ப்பன் பார்த்து கேட்கிறேன், உங்களை எழுப்பித்தாமே. பிரபோதயத்வாம் கில கிலன்னு அப்படியாமே. விஸ்வநாத, விஸ்வத்துக்கெல்லாம் நாதன் இல்லையா பகவான், உங்களை எழுப்பினதாமே இந்த காலாக்கி சக்தின்னு சொல்றாரு. இப்போ இது ஃபெமினைன் ஜெண்டர் என்னத்துக்குன்னா, முதல்ல அது எழுந்திருக்கிறதுனா, இப்ப ஜென்ரலா நம்ம குடும்பங்கள்ல பாக்குறோம் இல்லையா? லேடிஸ் தான் முதல்ல எழுந்திருந்து வாசல் தெளிச்சு கோலம் போட்டு எல்லா காரியத்தையும் மட்டும் குழந்தைகள் எழுப்பி எல்லாம் பண்றாங்க. அதனாலதான் காலசக்தி அந்த இது டியூட்டியை கொடுக்குறாரு அவர். சோ நம்மளாம் ரொம்ப பெருமைப்பட்டுக்கணும் இல்லையா? இப்போ நம்மளுடைய டியூட்டி அது ஒரு பெண்களுடைய டியூட்டி ஆகும் இல்லையா? கார்த்தால எழுந்து என்னெல்லாம் பண்றது இன்டைரக்டா நமக்கு எல்லாம் ஒரு பாடமா இருக்கு அமையறது. அப்போ அதனாலதான் அந்த காலசக்தியை ஃபெமினின் ஜெண்டரா சொல்றா. அந்த சக்தி முதல்ல எழுந்திருந்து பகவானை எழுப்புறதா. அப்போ அடுத்து என்ன ஆகுதுன்னா, விபுத்தியச்சத்வம் ஜலகர்ப்பசாயினி விலோக்கிய லோகான் அகிலான் பிரணீனான் தேஷ்வேவ சூஷ்மாத்மதயா நிஜாந்தஹ ஸ்திதேஷு விஸ்வேஷு ததாத திருஷ்டிஹி. இப்போ விபுத்திய முழிச்சுட்டாச்சு, காலசக்தி எழுப்பி விட்டுடுத்து இப்போ முழிச்சுக்கிறார் அவர். விபுத்திய சத்வம், தாங்கள் எழுந்திராமே, ஹி காட் அப் ஃப்ரம் ஸ்லீப் இல்லையா? விபுத்திய சத்வம் ஜலகர்ப்பசாயன், பகவானுக்கு இப்ப ஜலகர்ப்பம் பாருங்க. ஜலத்துல அல்லவோ எல்லா குழந்தைகள் இல்லையா? சர்வமும் அவருடைய ஜடரத்துல இருக்கு. சோ அந்த குழந்தைகள் எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. சராசரங்கள் இல்லையா? அந்த பிரபஞ்சத்துல என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே அவரோட குழந்தைகள் தான். சோ எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. சோ அவருக்கு இப்போ அந்த ஜலத்துல கர்ப்பம் தரிச்சிருக்கார். அதான் ஜலகர்ப்பசாயன். இன்னொரு விஷயம் உண்டு பாருங்க. இப்ப நரசிம்மாவதாரம் எடுக்கிறார் இல்லையா பகவான்? அப்ப ஸ்தம்ப கர்ப்பமாவும் இருக்கு. ஸ்தம்பத்துக்குள்ள அவர் இருக்கார். அந்த ஸ்தம்பத்துக்குள்ள இருந்து அவன் அது கதையை போட்டு அடிக்கும் பொழுது இரண்யகசிபு அவர் அதுக்குள்ள இருந்து வரார். அதுல ஸ்தம்ப கர்ப்பம். இவர் நிறைய இன்ட்ரெஸ்டிங் இது இது பாகவத புராணத்துல இருக்கும், நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு. இப்போ அதனாலதான் இங்க ஜலகர்ப்பமா இது பகவானுக்கு. ஏன்னா ஜலத்துல எல்லாம் இருக்கு இல்லையா? எல்லாமே ஜலம் அந்த சமயத்துல. இப்போ சகலமும் அவருடைய ஜடரத்துக்குள்ள இருக்கு. ஜலகர்ப்பசாயின்னு அப்படின்ட்டு சொல்றாரு பகவானை பார்த்துட்டு. ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஜலகர்ப்பசாயின்னு என்ன பண்றார் பகவான்? எழுந்திருந்தாச்சு இல்லையா? விலோக்கிய லோகான், அந்த லோகம் எங்க இருக்கு? அவருக்குள்ள இருக்கு. அப்போ அவருக்குள்ள அது பாக்குறார், கண்ணால திறந்து பாக்குறார். விலோக்கிய லோகான் அகிலான் பிரலீனான், எல்லாமே அவருக்குள்ள இருக்கு இல்லையா? இப்ப வெளியில காமிச்சிருக்கோம். அது என்னன்னா அவர் பாக்குற மாதிரி அவர் தனக்குள்ள இந்த சர்வ சராசரங்கள் எல்லாம் பாக்குறார். அவர் அது தன் இதுக்குள்ள இடத்துக்குள்ள இருக்கிற அந்த சராசரங்களையும் அவர் பாக்குறார். அதான் அகிலான் பிரலீனான், எல்லாமே அவர்கிட்ட தஞ்சம் அடைஞ்சிருக்கு, அதை பாக்குறாரு. இப்போ அப்போ
தேஷு ஏவ தேஷ்வேவ சூஷ்மாத்மதையா, சூக்ஷ்மமா இருக்கு எல்லாம் இல்லையா? அவருடைய கர்ப்பத்துக்குள்ள சராசரங்கள் அத்தனை சூஷ்மத்துல அவர் ஜடரத்துக்குள்ள இருக்கு. அதான் சூஷ்மாத்தையா, அது எல்லாம் காரணம். தே ஆர் ஆல் ரீசன் இல்லையா ஃபார் அடுத்த ஜெனரேஷனுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் சூஷ்மமா அந்த சட்டில் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவா. சட்டில் எலிமெண்ட்ஸா இவருக்குள்ள இருக்கு. சோ சூஷ்மதையா நிஜாந்தக நிஜ அந்தக, நிஜமா அந்த அவருக்குள்ள நிஜாந்தக ஸ்திதேஷு ஸ்திரமா எல்லாம் இல்லையா, சேஃப் சேஃப் கஸ்டடியில இருக்கு. ஸ்திதேஷு விஸ்வேஷு ததாத திருஷ்டிகி. அப்போ அந்த அந்த உலகத்து மேல தன்னுடைய பார்வைய பகவான் செலுத்துறார். அதுதான் நீங்க இந்த படத்துல பார்க்கலாம். அதாவது எழுந்திருந்த பின்ன தன்னுடைய ஜடரத்துக்குள்ள இருக்கிற நிஜாந்தக அந்த உள்ள இருக்கிற ஸ்திதேஷு ஸ்திரமா இருக்கிற விஸ்வேஷு அது விஸ்வத்தை ததாத அவர் பாக்குறாராம். அவர் போஸ்டர்ல இருப்பார் இல்லையா, அப்ப அது பாக்குறாரு, அந்த உலகத்தை அப்படியே பாக்குறாரு. அப்ப அந்த சமயத்துல அடுத்து என்ன ஆகுதுன்னா, ததத்வதீயாத் ஐநாபிரந்த்ராத் உதஞ்சிதம் கிஞ்சன திவ்ய பத்மோ நிலீன நிசேஷ பதார்த்தமாலா சங்கேப ரூபம் முகுளாயமானோ. அழகா நடக்கிறது பாருங்க. இப்போ ததக என்ன ஆகுதுன்னா, ஸ்வதீயாத்து ஐ ஐனா குருவாயிருப்பன் பார்த்து பட்டத்திரி சொல்றார், நாபிரந்திராத்து உன்னுடைய நாபியிலிருந்து, இப்ப நாபியிலிருந்து ஒரு தண்டு வருது பாருங்க இல்லையா. சோ நாபிரந்திராத்து அந்த நாபி துவாரத்திலிருந்து உதஞ்சிதம் மேல கிளம்பி வருதான். உதஞ்சிதம் கிஞ்சன ஒரு திவ்ய பத்மம், ஒரு அழகான ஒரு தாமரை மொட்டு வருது பாருங்க அவருடைய நாபியிலிருந்து, தொலையிலிருந்து வரது. இப்போ இது ஜலகர்ப்பத்திலேயாக்கும் ஜலத்திலேயாக்கும் அவர் இருக்கார். உள்ளெல்லாம் இருட்டாதானே இருக்கும். இப்போ ஒரு குழந்தை அம்மாவோட வயத்துக்குள்ள இருக்கும் பொழுது அங்க எங்க வெளிச்சம், ஒரே இருட்டு அறை. அந்த இருட்டு அறைக்குள்ள அந்த அம்னியாட்டிக் ஃப்ளூயிடுக்குள்ள அது இப்படி வளைய 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 வந்துட்டு இருக்கு அந்த குழந்தை. இப்ப அதே மாதிரிதான் பகவானுடைய வயத்துக்குள்ள நம்ம எல்லாம் சேஃபா இருப்போம். எல்லாரும் வளைய வந்து இருட்டு, கம்ப்ளீட் டார்க்னஸ். இப்போ அந்த நாபியிலிருந்து ஒரு தண்டு வருது. அந்த தண்டுல ஒரு மொட்டு, அழகான திவ்ய பத்மம், அழகா ஒரு மொட்டு, தாமரை மொட்டு வருதான். அந்த மொட்டு நிலீன ஒளிஞ்சிட்டு இருந்தானா என்ன, பகவான் கிட்ட தஞ்சம் அடைந்த நிலீன நிசேஷ ஒண்ணு கூட பாக்கி விடாத பதார்த்த மாலா. அதாவது இந்த சராசரங்களுக்கு, இந்த ஜீவராசிகளுக்கு எல்லாம் என்னெல்லாம் வேணுமோ அத்தனையும் அந்த பத்மத்துக்குள்ள இருக்கு. எல்லா சூஷ்மங்களும் எவ்ரி திங் இஸ் அவைலபிள் இன் தட். அதுல அது தூங்கி நம்ம என்ன நினைச்சுப்போம், இது அத்தனை எங்க போச்சு, என்ன ஆச்சு, பிரளயத்தப்போ உடனே காணமே நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா. எல்லாம் சேஃபா இருக்கு பாருங்க. சோ பதார்த்த மாலா எல்லாமே அவருக்குள்ள பதார்த்தங்கள் எல்லாம் இருக்கு. நிசேஷம் ஒன்று கூட பாக்கி எதுவுமே, நோ டெர்த் ஃபார் எனிதிங், எல்லாமே இருக்காங்க. சங்கேப ரூபம், என்ன சமஸ்த ஜீவராசிகளுடைய அந்த ரூபத்தினுடைய அந்த சூஷ்மங்கள் எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. முகுளாய மானம், ஒரு மொட்டு ரூபத்துல எல்லாம் இருக்கான். சகல ஜீவராசிகளும் இந்த மொட்டு ரூபத்துல அதுக்குள்ள இருக்கு. இப்போ இட்ஸ் கம்பேரபிள் டு தி ஜெர்மினேஷன் ஆஃப் தி சீடு. இப்போ ஒரு விதை எடுத்துக்கோ, அந்த விதைக்குள்ள அந்த மரத்தினுடைய அத்தனை சூஷ்மங்களும் அந்த விதைக்குள்ள இருக்கு இல்லையா. ஒரு விதையை பார்த்தா ஒரு சின்ன குட்டி சைஸ்ல இருக்கும், ஆனா அது பெரிய மரமா வளர்ந்து விடுறது எப்படி? அந்த சின்ன விதை அதுதான் சூஷ்மம், ஒரு சட்டல் எலிமெண்ட். அந்த சின்ன விதைக்குள்ள பகவான் அதுல ரூட் சிஸ்டம் இருக்கு, ஷூட் சிஸ்டம் இருக்கு, அதுல எல்லா ரூட்டிமெண்ட்ஸ் சொல்லுவோம் பயாலஜில, அத்தனை ரூட்டிமெண்ட்ஸும் அந்த விதைக்குள்ள இருக்கு. அதைத்தான் பதார்த்த மாலாங்கிறாங்க. சோ அந்த பதார்த்தங்கள் முழுக்க அந்த விதைக்குள்ள இருக்கு. அந்த விதை முளைச்சு அது பெரிய மரமாயிடுறது இல்லையா. அதே மாதிரிதானே நம்மளும் ஒரு குழந்தையா உருவெடுத்து கடைசியில வெளியில இருந்து வளர்ந்துட்டே போறோம் நம்ம. சோ இட்ஸ் கம்பேரபிள் டு இந்த சீட் எப்படி முளைக்கிறது, எப்படி இந்த சூஷ்மங்கிறதுக்குள்ள எல்லாம் அடங்கி இருக்கோ அந்த மாதிரி அந்த சூஷ்மங்கள் எல்லாமே அந்த மொட்டுல இருக்கான். அந்த மொட்டுக்குள்ள சர்வ சமஸ்த ஜீவராசிகள், அதுதான் சங்கேப ரூபம்ங்கிற எல்லா ஜீவராசிகளும் அதுல அந்த மொட்டு உருவத்துல இருக்கு. இப்ப பாருங்க இருட்டுல இருக்கு பாருங்க, கவனிச்சுட்டே வாங்க அந்த படத்துல. எவ்ரி திங் இஸ் நோட்டட் அண்ட் டன். சோ அதை எப்படி பண்ணிருக்காங்கிறது நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஜலத்துல இருக்கு, இப்போ அடியில இருக்கு. அப்ப அந்த பத்ம மொட்டு மொள்ள அந்த நாபியில இருந்து மேல அது அதுல இருந்து அந்த அந்த துவாரத்திலிருந்து வெளியில வருது. அடுத்து என்ன ஆகுதுன்னா, கதேத தம்போருக குட்மளம் தே கலேபரா
தோயபதே பிரரூடம் பகிர்நிரீதம் பரிதஸ்புரத்பிஹ ஸ்வதாமபித்வாந்தமலம் ன்யக்ருந்தத். என்ன அர்த்தம் அடுத்து? தது ஏதத்து ததேதத்து, தது ஏதத்துன்னு பிரிச்சுக்கணும். ததேத்து அம்போருக, அம்போருகனா ஜலத்துல, ஜலத்துல அந்த தாமரை, ஜலத்துக்குள்ள அந்த தாமரை இருக்கு. புட்மளம், புட்மளம்னா மொட்டு, மொட்டு ரூபத்துல இருந்தா இந்த தாமரை பூ. உட்மளம் தே கலேபராத்து, உங்களுடைய இந்த கலேபரம்னா சரீரம், உங்களுடைய சரீரத்திலிருந்து வந்த அந்த மொட்டு. உட்மளம் தே கலேபராத்து தோயபதே பிரரூடம். இப்போ இந்த ஜலத்துக்கு மேல வந்திருக்குது, ஜலத்துக்குள்ள இருட்டா இருக்கும், ஜலத்துக்கு மேல வந்துடுது. ஜலத்துக்கு மேல வந்து தோயபதம்னா, தோயம்னு ஜலம், தோயபதே பிரரூடம், இப்படி பரவி வந்துதான் அது. பரவறதுன்னா என்ன? அந்த மொட்டு விரியறது. இப்போ அதாவது மொட்டா இருந்தது, இப்போ வந்து மேல வந்த உடனே, அது மேலுக்கு வந்த உடனே, அவருடைய சரீரத்திலிருந்து மேலுக்கு வந்த உடனே தோயப்பத்தே பிரரூடம், அப்படியே விரிய தொடங்கித்தான் அது. அப்போ பகிர் நீர், பகி இப்போ வெளியில, புரிஞ்சுக்கோ. முதல்ல அது உள்ள இருக்கு இல்லையா, ஜலத்துக்குள்ள இருந்தது, இப்போ வெளியில. பகிர் நிரீதம், அப்ப பரித்தக எல்லா இடத்துலயும் சுரத்பிகி பிரகாசமா எடுத்தான். ஏன்னா அதுல எல்லா சூஷ்மங்களும் அதுக்குள்ள இருக்கு. பதார்த்த மாலான்னு சொல்றாரு இல்லையா, எல்லா பதார்த்தங்களும் அந்த மொட்டுக்குள்ள இருக்கு. அது மொட்டா சொல்றாரு அவர். சோ அது மொட்டு விரியும் பொழுது சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் அதுக்குள்ள இருக்கும் இல்லையா, அப்ப அது பளபளபளன்னு இருக்கு. இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அப்படி அவ்வளவுதான். சோ ஸ்புரத்பிகி பிரகாசிக்கிறதா இல்லாம, ஸ்வதாமபி ஸ்வயமாவே அதுக்குள்ள அது வெளிச்சம் இருக்கோன்னு தோன்ற மாதிரி இல்லையா. ராத்திரி கூட நீங்க அந்த இதுல எல்லாம் இந்த பாண்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்க பிங்கா அந்த லோட்டஸ் வந்து நமக்கு இப்போ சந்திரனுடைய இது பட்டாலும் அது ரிஃப்ளெக்ஷன்ல நமக்கு காணும். ஆனா ஜலத்துக்கு அடியில இருக்கும்போது இருட்டாதான் இருக்கும் அது. ஆனா மேலுக்கு வந்த உடனேதான் அந்த வெளிச்சம், அந்த வெளிச்சம் வருது. சோ அந்த வெளிச்சம் வந்து ஸ்வதே அந்த வெளிச்சம் இருக்கான். அதேதான் ஸ்வதாமபிகி, ஸ்வதாமபிகினா அந்த வெளிச்சம் அதுக்குள்ள இருக்கு ஆல்ரெடி. அது வந்து இந்த துவாந்தம், இந்த இருட்டு, இருட்டா இருக்கு இல்லையா, துவாந்தம் அலம் நெகிருந்தது, அந்த இருட்டை அப்படியே போக்கி எடுத்தான். இது பிரளயம் இல்லையா, பிரளயத்துப்போ எல்லாம் இருண்டு கிடக்கும் எல்லாமே, சூரியன் நட்சத்திரம் அது எதுவுமே கிடையாது அந்த சமயத்துல. இப்போ ஒரே இருட்டு தான் இருக்கும். அப்போ இந்த பத்மம் வந்து வெளியில இப்படி வந்து பரவி அது விரிஞ்ச உடனே அது வந்து அங்க இருக்கிற இருட்டையே போக்கிடுத்தான். அதுதான் நம்ம இங்க பாக்குறோம். நம்ம அவருடைய நாபியிலிருந்து தொலையிலிருந்து வந்த அந்த மொட்டு இப்போ பெருகி இப்போ அது பரவுறது. அப்போ வெளிச்சத்தை பாருங்க வெளியில, அதான் ஸ்வதாமபி, அது இயற்கையா அதுக்குள்ள அந்த வெளிச்சம் அங்க இருந்து இருட்ட அப்படியே போக்கி விடுது. அப்படியாக இதுல இந்த ஸ்லோகத்துல நம்ம பாக்குறோம். அடுத்து என்ன ஆறுது? சம்புல்ல பத்ரே நிதராம் விசித்ரே தஸ்மின் பவத் வீரிய திருதே சரோஜே சபத்ம ஜன்மா விதிரா விராசி ஸ்வயம் பிரபுத்தா கில வேதராசி. அடுத்து என்ன இருந்ததுன்னா, சம்புல்ல பத்ரே, இப்போ இந்த தாமரை வந்து இப்போ படர்ந்து விரிஞ்சிருக்கு இல்லையா, இப்ப சம்புல்ல பத்ரே நிதராம், நல்ல பிராடா எல்லாம் விரிஞ்சுன்னு வருது. நிதராம் விசித்ரே, ரொம்ப விசித்திரமா இருக்கான். தஸ்மின் அதுல பவத் வீரிய, பகவானுடைய வீரியமா அது. ஏன்னா பிரம்மா அவருடைய அம்சம்தான். பிரம்மா வந்து சாட்சாத் அந்த பகவானுடைய அம்சம்தான் பிரம்மா. சோ தஸ்மின் பவத் வீரிய திருதே சரோஜே, அந்த பத்மத்துல பகவானுடைய வீரியம் முழுக்க அடங்கி இருக்கு. அதுல ச பத்ம ஜன்மா, அந்த பத்மத்துல ஜனிக்கிறாராம். பத்ம ஜன்மான்னு பிரம்மாவுக்கு பேர், பிரம்மாவுக்கு நிறைய பேர் உண்டு. சோ ச பத்ம ஜன்மா, அந்த பத்மத்துல ஜனிச்ச விதி, விதியும் பிரம்மாவுடைய பேரு. ஆவிராசித்து பிரம்மா தோன்றார். இப்ப முதல்ல அந்த நாபில இருந்து அந்த மொட்டு வருது, அந்த மொட்டு மேல வந்து விரியறது. இது மூணு இந்த படத்துல இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இதுலயும் நீங்க பார்க்கவே முடியாது. எல்லாமே பத்மத்துல வந்து பிரம்மா இருக்கிற மாதிரிதான் உங்களுக்கு பிக்சர் கிடைக்கும். இங்க ஒவ்வொன்லி வெரி கேர்ஃபுல்லி டன். முதல்ல மொட்டு, அங்க ஒண்ணும் பிரம்மாவை காணும் பாருங்க. மொட்டு விரியறது, வெளிச்சம் வெளிச்சமாயிடுறது, அங்கேயும் பிரம்மா இல்லை. அப்புறம்தான் அவருடைய வீரியம் அதுல வருது. பிரம்மா அடுத்த கட்டத்துலதான் வரா. சோ அந்த மூணு பிக்சரையும் மறுபடியும் கம்பைன் பண்ணிருக்கா கற்பம். இட்ஸ் பியூட்டிஃபுல் எடிட்டிங். இந்த மாதிரி எல்லாம் யூ கேனாட் ஈவன் இமேஜின் சோ வெல் ஷி ஹஸ் டன் இட். நம்ம பார்க்கலாம். அதுல வந்து இப்போ பத்ம ஜன்மா, அதாவது அந்த தாமரையில இவர் பிரம்மா வராராம். ஆவிராசியத்தினா அவர் உதிக்கிறார்.
ஸ்வயம் பிரபுத்தா அகில வேதராசிகி. அதாவது வேதராசிகினா வேத கூட்டம். அந்த வேத கூட்டத்தோட அவர் ஜனிக்கிறாராம் பிரம்மா. என்ன அர்த்தம்? அந்த ஞானம் இல்லையா? பகவான்கிட்ட அவர் கேட்கிறார் இல்லையா? முதல்லயே போன திசகத்துல நம்ம பார்த்தோம். எனக்கு அந்த ஞானத்தை கொடு பகவான்ட்டு கேட்கிறார் பிரம்மா பகவானை பார்த்துட்டு. ஏன்னா அந்த சிருஷ்டி காரியத்துக்குள்ள ஞானம் நேக்கு வேணுமே. அது இல்லாதக்கு நான் எப்படி சிருஷ்டியை தொடங்குறது? அதனாலதான் இங்க சொல்றார் ஸ்வயம் தனக்குள்ளே. அதாவது அவருடைய அது இருக்கு அவருடைய மண்டையில. இப்ப நமக்கெல்லாம் பிறக்கும் பொழுது அந்த இருக்கும் இல்லையா? அந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் செல் நம்ம ஒண்ணும் புத்து அல்ல. எல்லா விஷயங்களும் நம்ம இட் இஸ் இன் அதுக்குள்ள இருக்கு. அந்த விஷயத்த வெளியில கொண்டு வரணும். ஒரு குரு அந்த விஷயத்த வெளியில கொண்டு வர்றாரு, அவ்வளவுதான். அது நம்ம நினைச்ச கூடாது. அந்த குழந்தைக்கு உண்மையே தெரியாதும்பா. குழந்தைக்கு எல்லாம் தெரியும். எப்படி பிறந்த உடனே வாய் சப்பு கொட்டுன்னு பால் குடிக்கணும் எல்லாம் எதுக்கு எப்படி தெரியறது? அந்த ஞானம் இல்லையா அந்த குழந்தைட்ட? இல்லாட்டா அது ஒண்ணும் கேட்க அழுத குழந்தைக்கு பால் கிடைக்கும். அழறது எப்படி அழறது? சரி, இது மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் நீங்க பாருங்க. எல்லாமே அந்த ஞானம் இருக்கு இல்லையா? அந்த பிறக்கறதையே அந்த ஞானம் அது எப்படி யாரு சொல்லி கொடுத்தா? எப்படி அந்த குழந்தைக்கு வந்தது? அதைத்தான் நீங்க சொல்றாரு. ஸ்வயம் 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 பிரபுத்த அகில வேதராசி. வேத கூட்ட ஞானத்தோட பிறக்கிறாராம் பிரம்மா. சோ அப்படியாக இந்த 3 ஸ்லோகத்துல நம்ம பாக்குறோம் நம்ம. அப்ப இப்போ பிரம்மா அவதரிச்சாச்சு. அஸ்மின் பராத்மன் நனுபாத்ம கல்பே त्वमित्तमुत्तापित पद्मयोनिः अनन्त भूमामरोगराशिं निरुन्दिवातालय वास विष्णो. ஜெனரலா இந்த ஸ்லோகத்தை 3 தடவை படிப்பா எல்லாரும். அவளுடைய ரோகம் எல்லாம் நீங்குன்னு சொல்லுவா. அஸ்வின் பராத்மன்கிறார். அஸ்வின் இந்த பராத்மன் சொல்றார் பகவானை பார்த்துட்டு. அஸ்மின் பராத்மன் நனு பாத்மகல்பே. இப்ப இது உங்களுக்கு நான் சொல்றது விட்டு போயிருந்தது. பிரம்மகல்பம் பிரம்மா அவதரிக்கிறார். அந்த கல்பம் முடியறது பாத்மகல்பம். அதுக்கப்புறம் நைமித்திக பிரளயம். அதுக்கப்புறம் மறுபடியும் பிரம்மகல்பம். இப்படி மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்கும். அப்போ பராத்மனு இந்த பாத்மகல்பத்துக்கு அப்புறம் உத்தாபித்த நீங்கள் மறுபடியும் உத்தாபித்த பத்மயோனிகி பிரம்மாவாக நீங்கள் அவதரிச்சீராமே அப்படின்னுட்டு குருவாயூர் பார்த்து ஸ்ரீமன் பட்டத்தில் கேட்கிறார். ஆமான்னு சொல்லுவார். பராத்மன்னு சொல்றாரு அவர். நீங்க பரமாத்மா. ஓ, என்ன அர்த்தம்? எந்தக்கு பராத்மன்னு சொல்றார்? விஷ்ணு புராணத்துல பார்த்தேன்னா பகவான் பூதாத்மான்னு சொல்லுவா, இந்திரியாத்மான்னு சொல்வா, பிரதானாத்மான்னு சொல்வா, ஆத்மான்னு சொல்வா, பரமாத்மான்னு சொல்வா. என்ன அர்த்தம்? இந்திரியாத்மா சகல எல்லா சூஷ்மங்களும் அவர்கிட்ட இருக்கு. அப்ப இந்திரியாத்மா இந்திரியங்கள் எல்லாம் எல்லாமே அவர்கிட்ட தானே இருக்கு இல்லையா? அதைத்தான் டிஸ்ட்ரிபியூட் அதுதான் நம்மளுடைய ஒரு தேகம் தேவைப்படுறது. அது அதிஷ்டான தேவதை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். பூதாத்மா அது என்ன? பஞ்சபூதங்கள். சோ பகவான் பூதாத்மா. பஞ்சபூதங்களும் உருவாருது. எல்லாமே அப்புறம் தானே உருவாருது. பூதாத்மா, இந்திரியாத்மா, அப்புறம் பிரதானாத்மா, பிரதான மூல பிரகிருதி, மாயை, அந்த மாதிரி விஷயங்கள், பிரதானாத்மா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விஷ்ணு புராணத்துல இருக்கு. என்னத்தினால என்னன்னா பகவான்கிட்ட சர்வமும் இருக்கான். அப்ப அதேதான் பட்டத்திலையும் இங்கேயே அதே சொல்ற. அஸ்வின் பராத்மன்கிறார். சர்வமும் உங்ககிட்ட தானே இருக்கு. அஸ்வின் பராத்மன் இந்த பாத்மகல்பத்துல துவம் இத்தா நீங்கள் தான் உத்தாபித்த பிறக்கிற உத்தாபித்த பத்மயோனிகி அனந்த பூமாங்கிறார். இவருடைய விபூதிகளுக்கு ஒரு அளவே கிடையாது பகவானுடைய விபூதிக்கு இல்லையா? இந்த ப்ரீவியஸ் ஸ்லோகத்துல பார்த்தோம். பகவத் வீரிய திருத்தே சரோஜைங்கிறார். உங்களுடைய வீரியம் அந்த சரோஜத்துல இருந்ததுன்னு சொல்றாரு அவர். அப்ப அனந்த உமா இவருடைய விபூதிகளுக்கு ஒரு எல்லையே கிடையாது. இப்ப சமுத்திரத்துல இருக்கிற மண்ணை எண்ண முடியுமா நம்மளால? அத்தனை இருக்கு இவருடைய விபூதிகள். எண்ணவே முடியாது. கணக்கில் அடங்காத விபூதி பகவானுக்கு. அதான் அனந்த பூமாங்கிறார். அனந்தமா there's no end for his விபூதி. விபூதி யோகத்துல நம்ம பார்ப்போம் நம்ம இல்லையா? பகவத்கீதையில. சோ அனந்த பூமா. உடனே பட்டத்திரி கேட்கிறாரு, மாம ரோகராசியம், ரோக கூட்டங்கள். என்னுடைய ராசியம்னா கூட்டம். நம்மளும் பாருங்க, யாரான்னு நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டு பேச போனா சர்வ வியாதிகளும் அவர்கிட்ட பெரிய லிஸ்ட் கொடுப்பா. நமக்கு பயம் பிடிச்சுடும். நமக்கு எல்லா வியாதியும் வந்துருத்தோன்னு தோண்டிடும். அந்த மாதிரி லிஸ்ட் கொடுப்பா. அதான் ரோக ராசியம். இந்த நோய் கூட்டங்களாம்.
சோ மமரோக ராசி நிருந்தி எல்லாத்தையும் நீ போக்கடிக்கணும். பகவான் அவர் எல்லாருக்கும் வேண்டிக்கிறார். அவர் இவ்வளவு ரோக கூட்டங்கள் இருந்து எங்களுக்கு விடுதலையும் கிடைக்கணும்னுட்டு. ஏன்னா எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் நினைச்சா நடக்காத காரியம் உண்டோ? எல்லாமே நடக்கும். சோ அனந்த பூமா மம ரோக ராசி நிருந்தி எல்லாம் போக்கடிக்கணும். பாதாலய வாச பாதாலய வாச விஷ்ணு அப்படின்ட்டு முடிக்கிறார் அவர். பகவான குருவாயூரப்பன் பார்த்து விஷ்ணுன்னு சொல்றாரு அவர். அப்போ இது பாருங்க, பகவத்கீதையில 10ஆம் விபூதி யோகத்துல ஆதித்யானாம் அகம் விஷ்ணு அப்படின்னுட்டு அர்ஜுன்கிட்ட சொல்லுவார் அவர். மருத்துக்கள்ல நான் தான் இதுன்னு சொல்லிட்டே போவார் இல்லையா? அதுல ஒரு ஸ்லோகத்துல ஆதித்யானாம், இந்த ஆதித்யர்கள்ல சூரியர்கள்ல விஷ்ணு நான் தான்னு சொல்லுவார் அவர். அதனாலதான் இங்கே ஒரு விஷ்ணுன்னு சொல்றாரு அவர். எல்லாத்துக்கும் மூத்தவர் இல்லையா? ஆதியில பகவான் தான், அது விஷ்ணுங்கிறார். சோ அந்த பராத்மன் விஷ்ணு, இதுக்கெல்லாம் நிறைய அர்த்தங்கள் உண்டு. இந்த புராணங்கள்ல இருந்தா நமக்கு தெரியுது. அப்போ எவ்வளவு அழகா அதை பிரயோகிக்கிறார் பட்டத்திரி இல்லையா? பிரயோகிச்சு அவருடைய விபூதிகளை ரொம்ப அழகா சொல்றார் இந்த 13 ஸ்லோகத்துல. இந்த கடைசி ஸ்லோகத்தை எல்லாரும் சொல்லுவா, பெரியவாள்லாம் சொல்லுவா. 3 தடவை சொன்னான்னா நமக்கு ரோக நிவர்த்தி கிடைக்கும் இல்லையா? இந்த கோவிட் டைம்ல எல்லாம் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தா. நாராயணியம் எவ்வளவு தூரத்துக்கு ஜனங்களை எட்டி இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. சோ அப்படியாக இந்த இந்த தசகத்துல அவர் எப்படி பிரம்மா உற்பத்தி ஆனாருங்கிறத நம்ம பாக்குறோம். சோ அந்த பிரம்மா வேற யாரும் இல்லை, சாட்சாத் அந்த பகவான் தான். வட்டத்திற்கு சர்வமும் குருவாயிருப்பன் தான். சோ அந்த குருவாயிருப்பன் தான் இப்போ பிரம்மாவாக அவதரிச்சிருக்கார். அடுத்து அவரை பத்தி மேலும் படிப்போம் அடுத்த தசகத்துல. சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிभ्याम् நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகவசத சஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்வம் தத்தாவத் பாதி சாட்சாத் குருபவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம். ஸ்ரீஹரியே நமः.